தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise and glory be to God. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் செய்திகளை நாம் கேட்பது வழக்கம். Continuously we are meditating the different message for the Good Fridays. ஆனால் இந்த நாளில அந்த 7 வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். But today I wanted to give that 7 words of God which spoke. சிலுவையில் இயேசு பேசின அந்த வார்த்தைகளையும் அதனுடைய அர்த்தங்களையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். We are going to see the 7 words and its meaning. அந்த 7 வார்த்தைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னபோது அது எதை குறிக்கிறது? When Jesus Christ was saying these words in cross, what it is denoting? அந்த 7 காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். We are going to detailed about the 7 things today. சிலுவையின் 7 வார்த்தைகளும் ஆவிக்குரிய அர்த்தங்களும். The 7 words of cross and the spiritual meaning of it. அதுக்கு முன்பதாக அந்த 7 வார்த்தைகளை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி விடுகிறேன். Before that I want to list out or sequentially those words. முதலாவது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது சொன்னார். While he is hanging on the cross, he told to Father, please forgive them. லூக்கா 23:34. Luke chapter 23 and 34. அடுத்ததாக, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அந்த 2 கல்லர்களில் ஒருவனை பார்த்து இயேசு சிலுவையில தொங்கும்போது சொன்னார். While he is being hanging on the cross, by seeing the criminal, he have said, you will be unto my paradise. லூக்கா 23:43 இது இருக்கிறது. It is written in Luke chapter 23:43. மூன்றாவதாக, Third thing, இயேசு தம்முடைய தாயை பார்த்து, தம்முடைய அன்பின் சீஷனை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், what Jesus is saying by seeing his mother and his disciple, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று இயேசு சிலுவையில தொங்கும்போது சொல்லுகிறார். Jesus Christ is saying, there is your mother, there is your son. யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள் அதை சொல்லுகிறது. John chapter 19:26-27 says this. நான்காவதாக, the fourth one, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்க சிலுவையில தொங்கும்போது இயேசு சொல்லுகிறார். Jesus is by hanging in the cross, he is asking, why you left me, your father? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே அதை சொல்லுகிறார். It is written in Matthew chapter 27 and 46. ஐந்தாவதாக, the fifth one, தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும்போது சொல்லுகிறார். while on the cross he is saying, I am thirsty. யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We can read that in John chapter 19:28 verse. அதற்கு பிறகு எல்லாம் முடிந்தது என்று இயேசு சிலுவையில தொங்கும்போது சொல்லுகிறார். After that he is saying, everything is completed. யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அது இருக்கிறது. It is written in John chapter 19:30. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise and glory be to God. ஏழாவதாக, The seventh and last, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் கடைசியாக 7ஆவதாக கூறுகிறார். Seventh thing is saying, Father, I am submitting my spirit unto you. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. It is written in Luke chapter 23 and 46. இது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் இந்த 7 சிலுவையின் வார்த்தைகளும் தெரிந்திருக்க வேண்டும். Each and every believer should know these 7 crosswords. இவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சிலுவையிலிருந்து என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் சொன்னார். By what meaning God told these words from the cross? முதலாவதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றால் சிலுவையிலிருந்து அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? First thing, Father, forgive them, for they not know what they do. What is the meaning of it? இது சிலுவையின் அன்பை காட்டுகிறது. This is showing the love of cross. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father, forgive for them. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of it? இது சிலுவையின் அன்பை காட்டுகிறது. This is showing or denoting the love of cross. கேட்கலாம், பாஸ்டர் இது எப்படி சிலுவையின் அன்பை குறிக்குது அப்படின்னு You கேட்கலாம். can ask me, Pastor, how you are telling this is a love of cross? இயேசு இப்பொழுது சிலுவையிலே தொங்குகிறார். Jesus Christ has been hanging on the cross. அவர் இப்பொழுது நம்மை போல சொகுசாக உட்கார்ந்து இல்லை. Now he is not sitting like comfort of us. இந்த கையிலே இங்கே ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. In left hand he is having a nail. ஆணி இங்க அல்ல, ஆணி இங்க It அடிக்கப்பட்டிருக்கிறது. is not in the palm, it is in the near your pulse.
இங்க அடிக்கப்பட்டால் அது கிழிந்து கொண்டு வெளியே வந்துவிடும். If you nail there, it will come on the other side. இங்க ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. Here on the right hand side also there is a nail. ரெண்டு கால்களையும் ஒன்றாக வைத்து ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. They joined the legs and also nailed it. இப்பொழுது தலையில பொற்கிரீடம் அல்ல முட்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. Now not the golden crown, there has been a thorn of crown been on his head. Hallelujah. Hallelujah. கவனிங்கள், அவருடைய முதுகுல வாரினால 39 அடிகள் அடித்து கிழிந்து அது தாரை தாரையாக ரத்தத்தை கொண்டு வருகிறது. From back 39 beatings with a rope they beat it and it is bringing the blood like anything. தலையில முட்கிரீடம் சூட்டப்பட்டு அப்படியே விட்டு விடவில்லை, அது கோலால் அடித்தபடினால் அது கொஞ்சம் உள்ளே அந்த முள் கூர்மை இறங்கி கண்ணை அது பாதித்திருக்கிறது. They are not leaving the crown like that, they are beating that so it will enter near to your eyes. முதுகு முழுவதும் ஈய குண்டுகளாலும் எலும்பு கட்டிகளாலும் அது அந்த வாரியினால அடித்து உடம்பு முழுவதும் உழுத நிலம் போல ஏர் விழுகிற நிலம் போல மாறிவிட்டது. That back was being like a plowed field, they have been beating like that. ஒரு பக்கம் சாதாரண அமிர்தாஞ்சன் போடுகிற தலைவலி அல்ல. It is not like a small headache which you use அமிர்தாஞ்சன். முட்கிரீடம் சூட்டப்பட்டு முள் உள்ளே போன வலி. That is the pain where you will get when the thorn get inside. 39 அடிகள் அடித்து உடம்பெல்லாம் ரத்த காயம் கலரியாக இருக்கிறது. 39 beatings already have been in his back and it is like a plowed field. முதுகுல அவ்வளவு பெரிய வலியும் காயமும் ரத்தமும் ஓடுகிறது. The blood and is going and it is very painful in that time. இந்த ரெண்டு கைகளிலும் ரெண்டு கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு அந்த சரீரமானது இந்த சப்போர்ட்ல தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. Now these two hands are been nailed and with that support only he is been hanging on the cross. இந்த கையை கட்டியோ இந்த கையை கட்டியோ இந்த பாடியை சிலுவை மரத்தோடு இணைத்து கட்டியோ பேலன்ஸ் பண்ணி வைக்கவில்லை. They didn't rope it or balance it with that particular rope. இந்த ரெண்டு ஆணிகளாலும் காலில் இருக்கிற ஆணிகளாலும் மாத்திரமே அது பேலன்ஸில் நின்று கொண்டிருக்கிறது. The body is balanced full of that nail which is in the legs and hands. நன்றாக கவனிங்கள். You have to listen. தலையிலே முட்கிரீடம் ஆழமாய் உள்ளே போயிருக்கிறது. The thorns are being entered very deep into the head. முதுகு முழுவதும் 39 ஈய குண்டுகளாலும் எலும்பு கட்டிகளால் அடித்து அப்படியே கிழிக்கப்பட்டு கிடக்கிறது. The bones are being beaten 39 times with the bones and on the balls. கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. The legs and hands are also nailed. இப்பொழுது கீழே பார்க்கிறார். Now he is seeing down. தனக்கு விரோதமாய் எழும்பின அடித்த காயப்படுத்தின போர் சேவகர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள். Now the army people who is against him is sitting there. அங்கே வழியில நடந்து போகிறவர்கள் தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி பரியாசம் பண்ணுகிறார்கள். இவன் எல்லாம் ஒரு தேவனுடைய குமாரனா என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். The people who are sitting there and the passerby are giving a shaming on him. அங்கே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் வேதபாரகரும் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே நீ கிறிஸ்துவானால் சிலுவை விட்டு இறங்கி வா என்று சொல்லுகிறார்கள். The chief priests and scribes are saying, if you are true, son of God, you can come down. ஒரு பக்கம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வேதனையும் அடியும் வலியும், ஒரு பக்கம் வெளித்தோற்ற வேதனை. One side there is some pain from head to toe, that is external body pain. இன்னொரு பக்கம் பிரியமான மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினால் வருகிற வலி. The second thing, the painful words which the people are giving against him. Physical pain-ஓ அந்த வார்த்தையினுடைய வலியோ இரண்டாக ஒன்றாக கலந்து வந்திருக்கிற நேரம் அது. The physical pain and the shameful words have been united and coming back to him. இன்னொருமே சொல்லுகிற சரீரத்தினுடைய வலியும் வேதனையும் பிறருடைய வார்த்தையினால் வருகிற கூர்மையான அந்த வார்த்தையால் வருகிற வலி வேதனை ஒன்றாக இப்போது அனுபவிக்கிற நேரம். I am again saying that the painful words and the painful things coming together on Jesus Christ. இந்த நேரத்தில் தனக்கு ஆறுதல் கிடைக்காதா, தன்னை யாராகில் துடைக்க மாட்டார்களா, தன்னை யாரும் கையை காலை அழித்து விட மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிற நேரம். That is the time when you expect someone will pamper you. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மனதின் வேதனை பார்க்கவில்லை, தன் சரீர காயத்தின் வேதனை பார்க்காமல். In this time only he is not seeing his own body pain and nothing else and seeing the others. தன்னை பரியாசமாய் பேசினவர்கள், ஏளனமாய் பேசினவர்கள் அவர்களையும் கீழே இருக்கிற போர்ச்சேவகரை பார்த்து அவர் சொல்லுகிறார். By seeing the Roman people and the people who are making shameful words, he
he saying? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father, forgive them. இவர்களுக்கு மன்னியும். Father, forgive them. இவங்க தெரிஞ்சுதான் என்ன அடிச்சாங்க. They have been knowingly beating me. ஆனாலும் ஆண்டவரே அதை அறியாமல் செய்தார்கள். But they doesn't know what they are doing. அதை அவங்களுக்கு தெரியல. They don't know what they are doing. நான் தான் தேவகுமாரன் அவங்களுக்கு தெரியல. They don't know that I am the son of God. நான் யூதருக்கு ராஜாவாக மேசியாவாக அனுப்பப்பட்டவர் அவங்களுக்கு தெரியல. They don't know I am the one sent as a Messiah for the people. என்ன தேவகுமாரனாக அவங்க இனத்திலேயே யூத குலத்திலே அனுப்புனீங்க, சொந்தத்தில வந்து என்ன புறக்கணிச்சிட்டாங்க. The people are ignoring who came for them in the same tribe or community. மனிதனுடைய பாவத்துக்காக பரிகார பலியாக நானே என் தேவகுமாரனாகிய நானே மனுஷாவதாரம் எடுத்து வந்தேன். I itself came as a human for a sin offering. என்ன தேவன் என்று அறியாம என்னை அடித்து என்னை சித்திரவதை பண்ணி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. They doesn't know that I am a God. They have been making me a shameful things. ஆகிலும் அறியாம செஞ்சிட்டாங்க. Even though they don't know what they are doing. ஆண்டவரே அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. Father, they doesn't know what they are doing. ஏன் வலி இருக்கட்டும். Even though my pain is on the other side. வார்த்தை ஆயிரம் இருக்கட்டும். Maybe the words they kept that's the other side. அவங்கள தண்டிச்சிராதீங்க. You don't punish them. அவங்கள அழிச்சிராதீங்க. You don't destroy them. அவங்க எதிர்காலம் நாசமா போயிடக்கூடாது. You should not leave their future like that. உங்களுக்காக தானே வந்தேன். I came for these people only. தெரியாம தானே என்ன அடிச்சிட்டாங்க. Unknowingly they beat me. பிதாவே உங்களுக்கு மன்னி. Father, forgive them. மன்னி ஆண்டவரே. Father, forgive them. அந்த சிலுவையில அவர் பிதாவை நோக்கி மன்னியும் என்று கேட்டாருடைய பின்னணி என்ன? What is the background from the thing which he asked, forgive them? அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of it? அதுதான் சிலுவையின் அன்பு. That is the love of cross. அதுதான் சிலுவையின் அன்பு. That is the love of cross. நாம் ஒரு சின்ன வேதனை வந்தாலே, even though if we have a small pain, மனைவியை தூக்கி எறிஞ்சிருவோம். we will ignore our wife. புருஷனை தூக்கி எறிஞ்சிருவோம். We will ignore our husband. பிள்ளைகளை தூக்கி எறிஞ்சிருவோம். We will ignore our children. நானே 1008 பிரச்சனையில இருக்கேன். Even I am in a big problem. நீ வேற என் பக்கத்துல வந்து. You are coming near to me and making more that worse. நம்முடைய பாடுகளை நாம் தான் ஆறுதலை தேடுவோம். We will be seeking the comfort in our own sufferings. ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. No one will be there to take care of you. இஷ்டம் போல கண்ணா பின்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. Everyone beating him like anything. உடம்புல காயம் இல்லாத இடம் ஒண்ணே இல்ல. There is no place that is no pain in this body. சரீரமும் இந்த 3 ஆணிகள் பேலன்ஸ்ல தான் தொங்குது. That whole body is being balanced on the 3 nails only. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Just you imagine that. இந்த சூழல்ல தன்னை மட்டுமே யோசிக்க முடியும். In this situation one can think about self only. இந்த சூழல்ல வேற ஒருத்தரை யோசிக்கவே முடியாது. In this situation no one can think of others. இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலேயும் இவளுக்காக ஜெபிக்கிறார். My Jesus Christ is praying in that time also. He is praying for them. தன்னை அடித்தவளுக்காக நொறுக்கினவளுக்காக ஆண்டவர் ஜெபித்தார். He started to pray for the people who beat him, who crushed him. இவங்களை மன்னிங்க ஆண்டவரே. You forgive them. இவங்களை மன்னிங்க You ஆண்டவரே. forgive them, Father. இதுதான் பிரியமானவர்களே சிலுவையின் அன்பை காட்டுகிறது. This is showing or denoting the love of cross. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு சிலுவையில் அந்த மன்னித்தது அது அந்த சிலுவையினுடைய அன்பை காட்டுகிறது. That forgiveness in the cross is showing the love of cross. பாருங்க அந்த 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 நீங்க மாத்திரம் அதை மன்னிச்சீங்கன்னு வெச்சீங்களேன். If you forgive anyone, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், whatever problem you have, என்ன பாடு வந்தாலும், whatever sufferings you have, நீங்க உங்களுடைய ஆறுதலை எதிர்பார்க்காதீங்க. you should not expect your own comfortness on. சரீரத்துல மட்டும் வேதனை இருந்தா பரவாயில்ல பாஸ்டர். Pastor, like me, I am having the pain in my body alone. வார்த்தையில என்ன காயப்படுத்திட்டாங்க. They have been wounding me on their words. இது ரெண்டுமே ஒரு நபருக்கு ஒன்றாக வரும்போது அவங்களால வாழ முடியாது. If those two things are coming to a man, they cannot live anymore. இயேசு சிலுவையில தொங்குறாரு. Jesus Christ is hanging on the cross. கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல. We cannot even imagine for a இந்த நேரத்துல எப்படி ஆண்டவரே நீர் இன்னொருவரை நினைக்கிறீர்? In this time, how God you are thinking of others. இந்த நேரத்துல எப்படி ஆண்டவரே இன்னொருத்தர் மேல அன்பு காட்டுகிறீர்? Oh Father, how you are thinking or loving others in this time. இதை நினைத்து பார்க்கவே நம்மால் ஜீரணிக்க முடியல. We cannot digest by thinking at all. இந்த சிலுவையின் அன்பை ஆண்டவர் காண்பித்து இவளுக்கு மன்னின்னு சொன்னார் பாத்தீங்களா? God is showing the love of cross and saying that you forgive them. ஒண்ணுமே செய்யலங்க. He doesn't tell anything. இவர்களுக்கு மன்னின்னு சொன்னார் பாத்தீங்களா? He told that Father forgive them. இந்த மன்னிப்பை ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுத்தின போது, when the Father revealed that forgiveness, சிலுவையின் அடிவாரத்திலே மனம் திரும்புதல் உண்டாயிற்று. the repentance from the
root of cross happened. நன்றாக கவனிங்கள் நான் You சொல்லுகிறேன். have to listen carefully what I'm saying. ஆண்டவர் தன்னை மாத்திரம் அங்க நினைத்து ஆண்டவர் எனக்கு இப்படி எல்லாம் செய்து விட்டார்கள், நான் அவர்களை விடவே மாட்டேன் என்று அவர்களை பயமுறுத்தவோ அவங்களுக்கு விரோதமா பேசவோ ஆரம்பித்திருப்பாரானால், If God is speaking against them, but fearing them, trembling them, what will happen there? அந்த சிலுவை கல்லன் நிச்சயமாகவே சிலுவையில மனம் திரும்பி இருக்க மாட்டான். That criminal on the cross will not be repented. அவன் எதை பார்த்து மனம் திரும்பினான்? By what sin he repented? நம்மை போல இவரும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். Even he also been hanged like us. ஐயோ, நம்மை விட இவர் அதிகமாய் காயப்படுத்திருக்கிறாங்க. Even though they have been beating and wounded more than others. இவங்க ரெண்டு பேரையும் யாரும் திட்டல, இயேசுவை தான் அதிகமா பரியாசம் பண்ணி திட்டுறாங்க. No one rebuking these two, but Jesus Christ will be ashamed of others. இவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள், அடிகளும் வேதனைகள் இருந்த போதிலும், Even though he is having these much of pain and distress, கீழே இருக்கிற போர்ச்சேவர்களுடைய கூட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக்கிட்டு மன்னிக்கிறார். even though God by hanging in the cross is forgiving the sin of the people who are sitting there. சிலுவையிலே தொங்கிக்கிட்டு அவன் பார்க்கறான். He is seeing by hanging in the cross. இயேசு சுவிசேஷம் சொல்லல. Jesus is not telling gospel. நான் தான் தேவகுமாரன் சொல்லல. He is not telling I'm the son of God. பார், சுவிசேஷம் இப்படி எல்லாம் சொல்லல. He is not telling like, see, the gospel is saying like this. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ நரகத்துக்கு போவ, பாதாளத்துக்கு போவ. ஆண்டவர் பயமுறுத்தல. God is not trembling and fearing that if you're not accepting me, you go to grave. செய்யலங்க. He doesn't do anything. ஒருவன் மனம் திரும்புவதற்கு இயேசு கையாண்ட முறை என்ன தெரியுமா? What the thing he handled to be make repentant. அவன் ஒரு கூட்டத்தை மன்னித்தார். He repentant forgive one கூட்டத்தை மன்னிச்சாரு. He forgive one group. அந்த மன்னிப்பு இருக்கு பாருங்க. That forgiveness, அது எவ்வளவு வல்லமையா கிரியை செய்து தெரியுமா? you can see how much powerfully it has been making the deeds. சாக போகிற தருணத்துல ஒரு கல்லன் யாராலே மாத்த முடியாது, அவனை ஆண்டவருடைய மன்னிப்பு மனம் திரும்ப பண்ணிச்சு. Even though the criminal going to die, the repentance, the forgiveness made him to be repentant. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஏன் மனம் திரும்பவில்லை? Even though today also why the people are repented towards in the Christian family. ஏன் நம்முடைய வீட்டை சுற்றிலும் இன்னும் அதிக வருஷமா நாம கிறிஸ்தவளா வாழ்கிற வட்டாரத்துல ஏன் அநேகர் மனம் திரும்பவில்லை? In our neighborhood why the people are not coming into Christ. அந்த கல்லன் இயேசுவிடத்தில் பார்த்தது போல நம்மிடத்தில் நம்மை சுற்றிருக்கிற மக்கள் மன்னிப்பை பார்க்கவில்லை. The people around us, the neighborhood, not seeing the forgiveness unto us. வாயில பேசுகிறோம், We are speaking in the words, ஆனா அவர் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். but he already made it. நமக்கு ஒரு சின்ன தலைவலி இருக்கட்டும், Even though if you are small headed, கொஞ்சம் அவங்க காயப்படுத்திட்டோம், maybe they have wounded you some more, நம்ம மன்னிப்போமா? we will not forgive them. மன்னிப்பீங்களா? Whether we will forgive them, மன்னிப்பீங்களா? whether we will forgive them. இயேசுவை கொலை செய்யறானுங்க, They are killing Jesus. அப்படி இரக்கமே இல்லாம அடிக்கிறான். They are not having grace. They are beating like anything. அல்லேலூயா. Hallelujah. இந்த கடைசி நேரத்தில் அந்த 1 hour காட்சியை பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு ஃபேமஸ் சினிமா படம் ஒருத்தர் எடுத்தான். The last 1 hour has been captured in the Passion of Christ movie. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? நான் பார்த்திருக்கிறேன். How many of them have seen it? I also seen சினிமா it. தியேட்டர்ல இல்ல, Not in the cinema. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். Before 15 to 20 years I have seen it. அந்த படத்தை தயாரித்த டைரக்டர் யார் தெரியுமா? மெல் கிப்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு யூதன். The director is a Jude called Mel Gibson. அநேக சினிமா படங்களை இயக்கி பெரிய பெரிய ஆஸ்கார் அவார்டுகளை வேர்ல்டுல அவன் ஃபேமஸ் ஆகி வாங்கினவன். He got many Oscar award for his good creations. அவர் இந்த படத்தை இயேசுவை போல நடிச்சு அப்படியே தத்ரூபமா இயேசுவை போல நடிச்சு உலகத்தையே என்ன பண்ணாரு? அப்படியே மயக்கினாரு. What he did by acting like a Jesus, he fainted all the people around him. இயேசு கூட அப்படி பாடுபட்டிருப்பார் தெரியாது, அப்படியே டைரக்டா அப்படியே தத்ரூபமா அப்படியே சிலுவையின் பாடுகளை அப்படியே சித்தரித்திருக்கிறான். The Calvary things are being scriptured more like anything. அந்த படத்தை முடிச்சிட்டு எல்லாம் அந்த இதுல ஓடியில பாப்பாங்க இல்லையா, ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ந்து பாப்பாங்க இல்லையா, When the people are seeing first time, அப்ப அந்த படத்தை போட்டு உட்கார்ந்து இவர் எல்லாரோட கூட உட்கார்ந்து பார்க்கும் பொழுது, when the other people have been sitting with him and seeing that இவர் இயேசுவின் வேஷம் போட்டு அந்த படத்தை நடிக்கிறத இவரால பார்க்க முடியாம, இயேசு இவ்வளவு பாடுபட்டாரா என்று நானா இப்படி நடிச்சிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாராம். even though that actor has been crying by seeing how much God suffered in the cross. படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள இயேசுவின் ரட்சிப்பை கர்த்தர் ரிலீஸ் பண்ணிட்டார். Before that movie is released, he got the salvation. அந்த யூதன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்நானம் பெற்றான். That Jude has been converted as Christian and baptized. Hallelujah. 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 நன்றாக கவனியுங்கள், அந்த மன்னிப்பை அவன் சிலுவையில அந்த படத்தை தான் பார்த்தான். You have to listen carefully. You are seeing that repentance in the movie only. அவனுடைய
தேவனுடைய இஸ்ரவேல் தேசத்துல தான் ஆண்டவர் மரித்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதை அநேகர் பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் இதை என்ன செய்திருக்கலாம்? அனுபவத்தில் அதை அவர் படமாய் சித்தரித்திருக்கலாம். Even though he has been came here and bought there in the Israel only, but many people could have experienced this. அந்த அனுபவத்தை பார்க்கும்போது அவர் மனம் உடைந்து அந்த மன்னிப்பு அவரை மனம் திரும்ப வைத்தது. By seeing that experience, that forgiveness made him to repent. இதைத்தான் இந்த கல்லன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறவன் பார்க்கறான். This was this criminal is seeing on that cross. ஐயோ, இவ்வளோ அடிபட்டு வேதனைப்பட்டு இவ்வளோ துக்கத்துல இருந்து எப்படி இவர் மற்றவங்க மேல இவ்வளவு பரிதாபம் காட்டுறாரு? By getting this much of beating, how he is showing this kind of patience to others. அதனால தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. That's what God is saying. Whatever Jesus Christ having that thinking, you should have that also. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. In Philippians 2:5 says this, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. The thinking of Jesus Christ you should also have. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? What Jesus Christ thinking he was having. மேல இருக்கிற வசனத்தை பாருங்க. If you see the அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகள் நோக்குவானாக. Not every man on his own thing, but every man also on thing of others. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை என்ன? What is the character of God which is having? அவ்வளவு வேதனை நிறைந்த பாடுகள் நிறைந்த நேரத்தில் தன்னை பற்றி யோசிக்காமல் பிறரை பற்றி யோசிக்கிறார். In that painful time also he is not thinking of himself, he is thinking of others. எப்படி தன்னுடைய வேதனையில் பிறரை மன்னிக்க முடியும்? How you can forgive a people in your pain? எப்படி பிறரை மன்னிக்க முடியும்? How you can forgive other people? அந்த கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கணும். Let that mind be in you which also in Jesus Christ. அதனால தான் நீண்ட நாளா உங்க குடும்பத்தில் மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம சாபத்தில் இருக்கிற மனம் திரும்பாம இருக்கிற மக்கள் மாறாம இருக்கிறாங்க. That's why the people in your family are not repentant and not changed. நாம் மாத்திரம் கிறிஸ்துவினுடைய அன்பை மன்னிப்பின் வடிவில நாம் செயல்படுத்தி காண்பித்திருப்போமானால், if we have been showing the Christ love and the forgiveness, கல்லன் மனம் திரும்பினது போல the criminals repented, நம்ம வீடுகளிலே நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் என்னைக்கும் மனம் திரும்பிப்பாங்க. even the people our neighbor would be repented before it. அவன் மட்டுமா மனம் திரும்பினான்? Not only he only repented. இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே, when Jesus Christ used this word, யோவான் 19ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். if you take John chapter 19, அங்கே ஒரு போர் சேவகன் இருக்கிறான். there is a Roman empire is there. இயேசு இந்த வார்த்தையை சிலுவையில் உச்சரித்த உடனே, when Jesus Christ giving these words in cross, அவனும் மனம் உடைந்தான். even though he was broken in his heart, அவனும் என்ன செய்கிறான்? மனம் திரும்புகிறான். even though what he is doing, he is also repented. அந்த போர் சேவகன் என்ன சொல்கிறான் பாருங்கள். You see what he is saying. 34-35 வாசிக்கலாம். You read the 34 and 35th verse. வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். But one of the soldiers with a spear pierced his side, and forthwith came there out blood and water. And he that saw it bare record, and his record is true. And he know that he said true, that he might believe. இயேசு கிறிஸ்து சிலுவையில இவங்களை பிதாவே உங்களை மன்னின்றத சொல்ற வார்த்தையை போர் சேவகர் ஒருத்தன் அங்க கவனிச்சிருக்கிறான். Now that a soldier has been looking what the words Jesus Christ is using. அவன் சாட்சி கொடுக்கிறான். He is giving the testimony. அங்க இயேசுவின் தாயி, இயேசுவினுடைய தாயின் சகோதரி, அங்க மகதலேனா மரியாளே, இயேசுவின் அன்பின் சீசன் எல்லாம் சிலுவைக்கு அருகில் தான் நிக்கறாங்க. Many people are sitting near the cross, only Magdalene, Mary, disciples and other people also. 25-26 வசனம் அதுதான் சொல்லுது. The 25th and 26th verse says that only. இவங்க எல்லாம் சாட்சி கொடுக்கல. These people are not giving testimony. ஒரு உலகத்தான். One Gentile people. இயேசுவை காயப்படுத்தினவன். The one who wounded Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அடித்தவன். Who beat Jesus Christ. அவன் கேக்குறான். He is asking. நாங்க தான் அடிச்சோம். We only beat him. நாங்க தான் காயப்படுத்தினோம். We only wounded him. நாங்க தான் 5 கிலோமீட்டர் எருசலேம் வந்து கோல்கதா வரைக்கும் அவரை இழுத்துட்டு வந்தோம். We only dragged him from the country to the city. கட்டாயப்படுத்தி அந்த சிலுவையை தூக்கலன்னா வாரில அடிச்சு இழுத்துட்டு வந்தோம். When he is not taking care of that cross, we have been beating him with the rope. உண்மையாவே இப்படி ஒரு மனிதனுக்குள்ள இப்படி
இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஷாக் ஆயிட்டான். That soldier is shocked that I could not experience this kind of character in a human being. அவனுக்கு எந்த சுவிசேஷமும் அவனை மனம் திரும்ப பண்ணல. Which the gospel not making him to repent. ஆண்டவர் அவனுக்கு மகனே நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால அவன் மனம் திரும்பல. God is not saying you should not do this. He is not repenting by seeing that verse. வேதம் இப்படி சொல்லுதுடா அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பல. He was not seeing that scripture is saying like this. இவன் இயேசு சொல்லுகிற வார்த்தையை கேட்டான். He is hearing the words sent by Jesus Christ. இத்தனை வேதனையிலும் இத்தனை பயங்கரமான துக்கத்திலும் இப்படி பிறரை மன்னிக்க முடியுமா? How you can imagine that in this pain also one can forgive others. இந்த போர்ச்சேவகன் உடனே தொடப்படுறான். This soldier was touched immediately. மனம் திரும்புறான். He repented. சிலுவையில உயிர் விடுறதுக்கு முன்னாடி அவன் சாட்சியா மாறுறான். Before leaving Jesus Christ leaving the cross, he is being a testimony. இயேசுவை கல்லறையில வைப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு போர்ச்சேவகன் ஒருத்தன் மனம் திரும்பி சாட்சியா எழும்பிட்டான். Before keeping the Jesus Christ in the funeral bury, he is also being a testimony now. அந்த சாட்சி மெய்யான சாட்சியா இருக்குது என்று வேதம் சொல்கிறது. Scripture is saying that testimony is true. ஹalleluya. Hallelujah. ஏன் இது ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு? Why God recorded here? 35 வசனம் சொல்கிறது. If you take 35th verse. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். And he saw that in bear record. அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. And his record is true. ஏன் அவன் மெய்யாகவே மனம் திரும்பி இருக்கிறான். Why? Because he repented very truly. எப்படி மனம் திரும்புவது வந்தது? How the repentant came? இயேசு அவனை மன்னித்தார். Jesus Christ forgave them. அதை அவனால் விவரிக்க முடியவில்லை. He cannot illustrate or he cannot explain it. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. He cannot accept it also. இப்படியும் ஒரு நபர் மன்னிக்க முடியுமா? Like this also a man can forgive. அவன் உள்ளம் நொறுங்கினது. He was being crushed into the heart. அந்த சிலுவையின் அடிவாரத்திலேயே அவன் சாட்சியாக In மாறினான். the root of cross itself he became a testimony. அவன் சாட்சியாக மாறி முதலாக கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவன் இந்த போர்ச்சேவகனே. This soldier only gave a testimony before Jesus Christ died. ஆமென். ஹalleluya. Hallelujah. எல்லாரும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவன சாட்சி கொடுத்தார்கள். Many people are giving the testimony after he resurrected. ஆனால் இந்த போர்ச்சேவகனோ இந்த மனிதனோ இந்த அதிகாரியோ அவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். But this soldier or this authority giving testimony against Jesus Christ. ஏன்பா நீ உயிர்த்தெழுந்தவருக்கு கொடுத்திருக்கலாமே? Why you could have given after Jesus Christ resurrection? இல்ல Not like that. அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை அதிகமாக நெருக்கி ஏவுகிறது. That love of Christ is crushing me more like anything. அந்த அன்பு என்னை உடைக்கிறது. That love is crushing me. என்னால் விவரிக்க முடியாமல் சொல்ல முடியாமல் இருக்க I முடியாது. could not detail that love to anyone. என்ன காரணத்துக்காக சொல்ற? For what reason you are saying this? எதுக்குப்பா சிலுவையின் அடிவாரத்தில் இந்த சாட்சி சொல்ற? Why you are giving the testimony in the root of Calvary? இயேசுவே, Jesus, நீர் இந்த மன்னிப்பின் அன்பை வெளிப்படுத்தும் போது, if you are giving this forgiveness to me, நான் ரட்சிக்கப்படாதவன், நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஒரு ரோம போர்ச்சேவகன், I am not saved, I am a soldier of Roman Empire. எனக்கு இந்த மனம் திரும்புதல் வருமையானால், If I am getting these kind of repentance, இந்த யூதருடைய குலத்துல வந்தீரே அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனம் when you திரும்புதல் came in the community of Jude, so how much repentance they should have? வரப்போகிற தலைமுறைகள் என்னை பார்த்து உம்மை விசுவாசிக்கும்படியாக நான் இதை எழுதி வைத்தேன். I am giving this or recording this, the generation should know this. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். If you see, the Bible says, என்ன சொல், நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். he is telling that whatever he is recording, it is true. அவன் சிலுவையின் அன்பை இயேசு சொன்னதை அடுத்த செகண்ட் அவன் ஃபீல் பண்றான். The next thing, whatever God gave the forgiveness, he is experiencing that. அவனை யாரும் மனம் திரும்ப சொல்லல. No one was asking him to repent. இருதயத்தை கல்லாக்கிக்கிட்டு இயேசு அடிச்சவன். He was being very stoned out and he is beating Jesus Christ. அந்த சிலுவையின் அன்பு அவன் கல்லான இருதயத்தை கரைத்து போட்டது. That love of cross was being digested the stoned heart. சிலுவையின் அன்புக்கு முன்பாக அவனால் கல்லாக நிற்க முடியாது. Before the love of cross, no one can stand as a stone. சிலுவையின் அன்பு கல்லான இருதயத்தை கரைய பண்ணுமையா. The love of cross may be digesting or melting the stones. தெய்வம் அல்லாதவர்களை பின்பற்றுகிற எல்லா மனிதருடைய இருதயத்தை கர்த்தர் கரைப்பாரா? கரைக்க முடியாது. Even though God will melt the people who are taking care of other gods. அதற்கு யாரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? For that, God whom he is expecting. நாம் தான் அந்த சிலுவையின் அன்பை இந்த அனுபவத்தோடு காண்பிக்க வேண்டும். We only should show that love of cross in this experience. நாம் அப்படி சிலுவையின் அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிப்போமானால், if we are showing the love of cross to the world, எளிதாக அநேகரை ஆதாயப்படுத்தி மனம் திரும்ப வைக்கலாம். very easy we can repent many people. இன்னைக்கு அநேகருக்கு பழி வாங்குற உணவு இருக்குது. Many people are been having grudge on some people.
அநேகர் பதிலுக்கு பதில் செய்யணும். The people are doing tit for tat. அநேகருக்கு ஈகோ ப்ராப்ளம் The இருக்கு. people are having ego problems. நான் இறங்க மாட்டேன். I will not come down. நான் ஏன் இறங்கணும்? Why I need to come down? நான் போக மாட்டேன். I will not go there. நான் ஏன் போகணும்? Why I need to go? நான் மன்னிக்க மாட்டேன். I will not forgive நான் ஏன் them. மன்னிக்கணும்? Why I need to forgive? அதனால தாங்க நம்ம குடும்பங்கள் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படல. That's the reason in our family many people are not saved. அதனால தாங்க சிலுவையின் அன்பு இன்னும் அநேக உள்ளத்தை உருக்கல. That's the reason that love of Christ is not melting many people. அவர் சிலுவையில அந்த மன்னிப்பின் அன்பு வெளிப்படுத்திட்டாரு. He already revealed the love of Christ in Calvary. அந்த சிலுவையின் அன்பு தான் உங்க இருதயத்தை கரைத்து உங்களுக்கு மனந்திரும்ப கொடுத்தது. That love of Christ only gave the repentance by melting you. அந்த சிலுவையின் மன்னிப்பின் அன்பை நீங்கள் நாளும் நம்மை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவோமானால், if you are going and revealing that love of Christ to the other people, ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தில் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத கர்த்தர் ரட்சிக்காரு ஆண்டவர் உதவி செய்வார். God will help the people who are not repentant in a family also. சிலுவை கல்லன் சிலுவையிலே மனம் திரும்பினான். The criminal is also being repentant because போர்ச்சேவகன் சிலுவையின் அடிவாரத்திலே மனம் திரும்பினான். he soldier repented in the root of cross. இன்னொருவன் இருக்கிறான். Even one more is there. இந்த சிலுவையின் காட்சியை, சிலுவையின் அன்பை ஸ்தேவான் என்கிற மனிதன் வெளிப்படுத்துறான். The Stephen is revealing the love of cross. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். If you take Acts chapter 7 and 16, அவனை எல்லாரும் கல்லால் அடித்து அவனை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். everyone are planning to stone him and kill him. அவன் எந்த எக்ஸாம்பிள் அவன் ஃபாலோ பண்ணா? What example he followed? தன் வாழ்க்கையில எதை அவன் பின்பற்றினான்? In his life, what example he followed? சிலுவையை நேரா பார்க்கறான். He was seeing the cross by direct. சிலுவையை நேரா நோக்கி He பார்க்கறான். is seeing the cross direct. தன்னை சுற்றிலும் தன்னை அடிக்கிறவர் இருக்கிறார்கள். There are people around him who are beating him. எல்லாருடைய கையில கல் இருக்கிறது. All people are having stones. எல்லாரும் பல்ல கடிக்கிறான். All are having their grudge on their teeth. எரிச்சல் அடைகிறான். They have been irritated more. சாகடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல They இருக்கிறான். have decided to kill him. இந்த நேரத்துல In this time, நாம என்ன பண்ணிருப்போம்? what we will do? இது எனக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் கூட்டி வரேன். Wait, I will go and bring my neighbors. எனக்கு அரசியல்வாதி தெரியும். Even I know also politicians. எனக்கு போலீஸ் எல்லாம் தெரியும். I know police also. எனக்கு எல்லா எம்எல்ஏ எம்பில Even I also know the MLA and MPs. சொன்னாரு, என் பிதாவிடத்துல நான் சொன்னேன்னா 12க்கு மேற்பட்ட லேகியோன்கள் அனுப்பியிருப்பார். He telling that if I tell to my father, he will be sending 12 legions to me. இந்த உலகத்துல என்ன ஆர்மி? என் பிதாவிடத்துல இருக்கிற ஆர்மி பயங்கரமான ஆர்மி. What army in this world? My God is having a big host than that. அந்த என்ன யாராவது தொட்டாலும் அடிச்சாலும் ஆர்மி அனுப்பிடாதீங்க. If someone beating you, don't send the host to me. அமைதியா இருங்க. You should be very calm. நம்ம யாராவது தொட்டுட்டா, If someone was beating us, நம்ம குடும்ப ஆர்மியே வந்துரும். our family members will come. யாரும் இல்ல நினைச்சியா? You thinking that no one is there for them. அனாதை நினைச்சிட்டியா? You are thinking they are orphan. அந்த ஆர்மி எல்லாம் ஆஃப் பண்ணணும். Or we should off that armies. அந்த ஆர்மி எல்லாம் அமைதியாக்கணும். We should calm down that armies. நாம உடனே சொல்லணும். You have to say immediately, இவங்களா ஆண்டவரே மன்னிங்கப்பா. Father, you forgive them. தேவன் முழங்கால் போடுறாருங்க. Stephen is kneeling down. கை நீட்டி பேசல. He is not pointing others. சபிச்சு ஜெபம் பண்ணல. He is not cursing and praying. பிதாவே, He is telling, Father, ஆண்டவரே, Lord, இவளை மன்னியும். you have to forgive them. இவளை மன்னியும். You have to forgive என்ன them. ஜெபிக்கிறார்? அவரும் முழங்கால் படியிட்டு, What prayer he is doing is kneeling down. ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். Lord, lay not this sin to their charge. இந்த அன்பை, By this love, சிலுவையின் அடிவாரத்தில் இருந்த போர்ச்சேவகன் ரட்சிக்கப்பட்டான், மனம் திரும்பினான். the soldier is saved and he baptized. சிலுவையில தொங்கின வலது பக்கத்துல இடது பக்கத்துல கல்லன்ல ஒருத்தன் மனம் திரும்பினான். One of the criminal had been also repented. எப்போ? இந்த சிலுவையின் அன்பை வெளிப்படுத்தும் போது. When he is revealing the love of Christ. அதே சிலுவையின் அன்பை ஸ்தேவான் வெளிப்படுத்தும் போது. When Stephen is also giving that love of Christ. 7ஆம் அதிகாரம் கடைசியில சிலுவையின் அன்பை வெளிப்படுத்துறாரு. He is giving that love in the last part of 7th chapter. அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தின, துன்பப்படுத்தின, சபைகளை பாழாக்கின, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு மனிதன் அங்க இருந்தான். There is a man who persecuted church, who persecuted people. அவன் எப்படி மனம் திரும்பினான்னு நினைக்கிறீங்க? How he was repented, you know. எப்படி அவன் மனம் திரும்பினான்னு How he நினைக்கிறீங்க? repented, you know. இந்த மனிதனுடைய சிலுவையின் அன்பு தான் அவனை மனம் திரும்ப பண்ணினது. Seeing this man of love of cross, only he got repented. அந்த மனிதன் பேர் தான் சவுல். That man's name is only Saul. சபையை பாழாக்கிட்டு இருந்தான். He was being destroying the church. சபையை நாசம் பண்ணிட்டு இருந்தான். He was being persecuting the church. சபையார் ஜெபம் பண்ணாங்க. The people are only praying. ஆனா ஸ்தேவான் என்ன செய்தார் தெரியுமா? But what Stephen did? அவர் ஆவியில நிரம்பினான். He was been filled with முழங்கால் spirit. படியிட்டான். He started to kneel down. ஆண்டவரே, இவளை மன்னியும். He is saying that, Lord, you don't lay the charge on them. மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும். Don't lay the charge
your sin on them. சொன்ன அடுத்த ஒரு சில நாட்களில வானத்துல பெரிய பிரகாசத்தை வெளிச்சத்தை உண்டாக்கி அவன் கண்ணை குருடாக்கி கர்த்தர் அவனை மனம் திரும்ப பண்ணிட்டார். After seeing this, he's been getting the brightness from the sky and he repented now. நீர் யார்? Who are you? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. We have been persecuting. I'm the Jesus. செகண்ட் அவன் யோசிக்காம நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. In the next second, what he is saying, what I need to do. நான் என்ன பண்ணணும்? What I need to do. நான் என்ன செய்யணும்? What I need to do. இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற தேவனை நான் பார்த்ததில்லை. I have not seen a kind of forgiveness God. ஏனென்றால் 13 வருடம் நியாயப்பிரமாணத்தை கமாலியல் பாதத்தில் படிச்சுட்டு வந்தவன். Because he was studying all the laws in the Gamaliel's school. சனகரிப் என்கிறதான ஒரு பெரிய ஹை கோர்ட்ல பெரிய வல்லமையான பவர்ஃபுல் கோர்ட்ல ஒரு பெரிய ஒரு பிரதானியா இருந்தவன். He was being a leader, he had a chief position in the court. ஒரு பெரிய லாயரா இருந்தவன். He was being a big lawyer. அப்படிப்பட்டதான ஒரு மனிதனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும். He knows the laws, he knows that everything. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அடிக்கு அடி என்று அவன் பதிலுக்கு பதில் தெரியும். He was knowing that tit for tat, for eye for eye, for teeth for teeth. ஆனா ஒருத்தனை கொலை செய்யவே நான் சமைச்சிருக்கிறேன். But I have already submitted me to kill one. அவனுடைய வஸ்திரத்தையே நான் தான் சாட்சியா காவல் காத்திருக்கிறேன். Even though I was protecting that garment as a testimony. என்னை அழிக்காம என்னை ரட்சித்துடு. You are not destroying me, you are protecting என்னை me. இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் செய்வதை விட்டு அநேகரை ரட்சிக்கும்படி என்னை தெரிந்தெடுத்திரு. You are not leaving, taking me away from the world, but you are making others to repent with me. நான் என்ன செய்யணும்? What I need to do? நான் என்ன செய்யணும்? What I need to do? அங்கே மனம் திரும்பணும். He was repented in the same place. அங்கே மனம் He திரும்பணும். repented in the same place. அவனுக்கு மனம் திரும்பல் எப்ப கிடைச்சது? When he got that repentance. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி 3 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு மனம் திரும்பல் கிடைச்சது. After resurrection of Jesus Christ, the 3rd year he is getting that repentance. அவன்தான் சபைகளுக்கு ஆண்டவர் பெரிய வெளிப்பாடுகளை தரக்கூடிய ஒரு மனிதனா கர்த்தர் மாற்றினார். God changed him as he giving many revelation to churches. இவ்வளவு பெரிய மகிமையான வெளிப்பாடுள்ள ஒரு மனிதனை சபையில கர்த்தர் எழுப்பினதுக்கு காரணம் யார்? What is the reason? What is the thing which made him become glorious? ஒரு மனிதனுடைய சிலுவையின் அன்பு. Only one, the love of God. ஒரே ஒரு மனிதனுடைய சிலுவையின் அன்பு ஒரு மகா பெரிய வெளிப்பாடு உள்ள தேவ மனிதனை எழுப்பிச்சு. The love of God of a man bringing a people from outside. இந்த காலவேளை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். In this morning God is saying us. இந்த சிலுவையின் அன்பை நான் காண்பித்தது நிமித்தம். Likewise I am showing the love of cross. சிலுவையின் அன்பை ஸ்தேவான் காண்பித்தது நிமித்தம். Like Stephen showed the love of cross. யாராலும் மனம் திரும்பவே முடியாது என்று நினைத்து விட்டவர்களை நான் மனம் திரும்பினது போல. Likewise no one thinking that I could repent, I repented. நீயும் என்னை போல என் சிலுவையின் அன்பை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவாயானால். Even like me, if you reveal the love of cross in your life. மூலமாய் நான் அநேகரை ரட்சிக்கவே முடியாது என்று தள்ளிவிடப்பட்டவர்களை உன் சிலுவையின் அன்பினால் நான் ரட்சிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். From your love of cross I can take many people from that. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are believing? எத்தனை பேருக்கு இந்த சிலுவையின் அன்பு புரிஞ்சுது? How many of them understood the love of cross? புரிஞ்சுன்ற மாத்திரம் ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. People who understood give hallelujah. எனக்கு புரியலன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Everyone understood. அப்ப நடைமுறைப்படுத்தலன்னா அது உங்க வாழ்க்கையில தான். If you are not practicing that, then it's your life. Hallelujah. 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 அதை நடைமுறைப்படுத்துங்க. You have to practice that. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு புரியுற மாதிரி முதியோர் கல்வி மாதிரி தான் எடுக்கிறேன். I am taking like a elder course only. ஆயால இருந்து நம்ம கடைசி பாயா வரைக்கும் புரியுது இல்ல? From grandma to small kids it is understandable, right? புரியலன்னா வெச்சுக்கீங்களே. If you are not understanding, உங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல நான் சொல்லி கொடுக்கலன்னா கர்த்தர் என்ன கணக்கு கேட்பார்? if God will be asking me account if I am not giving you in that way. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Extend your hands to your neighbors and say, உங்க கிளாஸ்ல, உங்க காலேஜ்ல, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லார்கிட்ட சிலுவையின் அன்பை காட்டுங்க. In your love, in your class, in your thing, in everything you shall show the love of cross. எவன் சபையை நொறுக்க வரானோ அடிக்க வரானோ அவனே கர்த்தர் மனம் திரும்ப பண்ணிடுவார். God already repented the people who came to destroy the church. சிலுவையில அவர் பாடி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனுடைய பாடி ரட்சிக்கப்பட்டுடுச்சு. Before getting down the body from the Calvary, one already saved. Hallelujah. Hallelujah. அவர் ரோம அரண்மனைக்கு போவதற்கு முன்னாடி அந்த போர் சேவனை கர்த்தர் சிலுவையின் அடிவாரத்தில் ரட்சித்தார். Before going to the Roman court itself, in the root of Calvary he repented. தேவன் மரித்து ஒரு சில நாட்களிலேயே சபைக்கு ஒரு பெரிய மாமனிதனை தேவன் எழுப்பி கொடுத்தார். Within the days of Stephen's death itself, God made a man to come
some arise. சபைகளுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாட்டு உள்ள சவுல்களை பவுல்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். God should arise this kind of Saul and Paul in church. மகிமையான வெளிப்பாடுகளை எடுத்து சொல்லக்கூடிய மாமனிதர்களை எழுப்ப வேண்டும். God should make big people from the church to give the big revelation. தேவானை போன்ற மன்னிக்கிற கிறிஸ்துவின் அதாவது சிலுவையின் அன்பை காண்பிக்கிறவர்களால மட்டும்தான் முடியும். The people can do this who show the love of Christ. Hallelujah. 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 இரண்டாவதாக The second thing. ஆண்டவர் சிலுவையில் என்ன சொன்னாரு? What word God said? Second thing. சத்தமா சொல்லுங்க. You will read that. சிலுவை என்னோடு கூட ஆமா You will be into my paradise. நீ என்னோடு கூட கதவு சோத் நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். You will be with me in the paradise. அந்த ரெண்டு சிலுவை கல்லுல ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். By seeing when that criminal God is saying. அவன் என்ன கேட்டான்? What he was asking. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது God when coming into a kingdom. ஆண்டவரே இயேசுவை நோக்கி கேக்குறான், சிலுவையில் தொங்கும்போது கேக்குறான், உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும். When he said unto Jesus, Lord, remember me when I am in your kingdom. உடனே இயேசு என்ன சொன்னாரு? When Jesus said unto him, இன்றைக்கு today இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். Verily I say unto you, today shall thou be within me paradise. அது வந்து ஒரு ஃப்ரைடே வெச்சுக்கீங்களே. Maybe we can take it as a Friday. ஒரு ஃப்ரைடே. Maybe we can take it as Friday. நல்லா கவனிங்க. Amen. இப்போ இயேசு வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. Now Jesus is hanging on the cross. சிலுவையில அவர் எத்தனை மணிக்கு மரிக்கணும்? On which time we have to die? பஸ்கா எத்தனை மணிக்கு அடிக்கணும்? Passover at what time it shall be beat? யூதர்கள் 3 o'clock தான் அதை அடிக்கணும். The Jewish people should take that Passover by 3 o'clock. இப்போ இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு மரிக்க போறாரு. Now Jesus Christ going to die by 3 p.m. அப்பதான் பஸ்கா பலி நிறைவடையும். Now that time only Passover will be completed. அந்த பஸ்காவை அடிக்கிறதுக்கு தான் எல்லா பிரதான ஆசாரியரும் இயேசு கிறிஸ்துவை பிடிக்காம ரெடியா இருந்தாங்க. தள்ளி வச்சிருந்தாங்க. To be that Passover only all the chief priests were waiting. ஏன் இயேசு கிறிஸ்து இன்னும் அவங்கள பயங்கரமா அவங்கள என்ன பண்ணாரு? அவங்கள கோபப்படுத்தி என்ன அடிக்கணும்டா, நீங்க உடனே இப்பவே இந்த டைம் அடிக்கணும்னு சொல்லி ஏன் ஆண்டவர் வேகமா செயல்பட்டாரு? Why God is invoking them to be more anger on him to be? அந்த பஸ்கால்லப்பா நான் தான் உங்களுடைய பஸ்கா என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு. That is not the Passover, I am the Passover of you. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய். God is saying, verily I say unto you, today you will be in my paradise. நம்ப முடியுமா இத? Whether we can imagine or think it, believe it. இவரும் நம்மள மாதிரி ஒரு கள்ள மாதிரி அடிக்கப்பட்டு, even though he also been in like a criminal of like us, இவர் என்னுடனே கூட பாரடைஸ்ல இருப்பாய் என்றார். he is saying that he will be into me with paradise. நம்ப முடியுமா? We cannot believe that. அவன் நம்பினான். He believed. ஆண்டவர் இரண்டாவது சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning of the second word which God gave on cross? என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். You will be with me in the paradise. சிலுவையின் வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. It is showing the love of promise of Calvary. அது சிலுவையின் வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. It is showing the promise of cross. எல்லாரும் கவனிங்க. Let's everyone listen. சிலுவையில யாராவது வாக்குத்தத்தம் கொடுக்க முடியுமா? Whether in the cross whether can give some promise. உங்களை அடிச்சு சமையா அடிச்சு ரத்தம் சொட்ட கட்டி அப்படி தொங்குறீங்க. You are being hanged, you are being bleeding your blood and you are being bonded over there. அட போடா. You go. நானே இந்த நிலைமையில இருக்கிறேன். I am in this situation. நீ வேற இன்னும் வயித்தெரிச்சல கலப்புற. You are even invoking more me. நீ வேற என் துக்கத்தை இன்னும் கிளறி விடுற. Even though you are being tribulating more distress. என்னத்தை கொடுப்போம் தெரியுமா? What we will give into him? அர்த்தமுள்ள காரியங்களை தான் கொடுப்போம். We will give the very full words from you. இவர் சிலுவையில தொங்கிட்டு இன்னொருத்தருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். But in the cross itself he giving promise to other one. பாரடைஸ் எங்க இருக்கு? Where the paradise is? இயேசு மரிப்பதற்கு முன்னாடி பாரடைஸ் பூமியில இருக்கு. Before Jesus Christ died, the paradise was in earth. பாரடைஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கும். There are two parts in the paradise. ஒரு பார்ட் the first part பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. The people who are sanctified people will be. அதுக்கு கீழே ஒரு தாழ்ந்த பாதாளம் இருக்கும். There is again a small grave down. அதுல அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் யெகோவா தேவனை அறியாதவர்கள் இவங்க எல்லாரும் அடுத்த பாதாளத்துல இருப்பாங்க. The people, the Gentile people who doesn't know Jehovah God will be dwelling there. ஆபிரகாம், தாவீது, இப்படி யோவான் ஸ்நானகன் வரைக்கும் பாரடைஸ்ல இருப்பாங்க. The people from Abraham to John, the people will be there. இப்போ ஆண்டவர் பாதாளத்துக்கு போணும். Now God should go to grave. இவன் கொஞ்சம் கூட பாருங்க, இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறாருங்க. If you see, God is giving a promise. உன்னோடு கூட நான் எங்க இருப்பேன்? You will be with me into the paradise.
கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். You have to think that இவர் தேவன் அவன் புரிஞ்சுக்கிட்டான். he already understood that he is God. இவர்தான் வரப்போகிற ரட்சகர்னு He புரிஞ்சுக்கிட்டான். already thought that he is going to come in Savior. ஆனா அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. When he is giving the promise, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய். today you will be with me in the paradise. மரியாள் கற்பத்துல 9.5 மாசம் அடங்கி ஒடுங்கி இருந்தார். He was been humble in the Mary's womb for 9.5 months. ஏன்னா பிதாவாகிய தேவன் அவரை வாக்குத்தத்தமா அனுப்புறாரு. Because the Father is sending us a promise. அந்த இருட்டுக்குள்ள, In that darkness, அந்த அருவருப்பான உமிழ்நீருக்குள்ள, in that abomination, 9.5 மாசம் உள்ளவே இருக்கு. 9.5 months he's been struck. தேவன் ஒரு பெண்ணின் கற்பத்துக்குள்ள அடங்கி இருக்கிறார். The God is being humble in the woman's womb. ஹalleluya. Hallelujah. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Let's think that, imagine that. சிலுவை பாடு அவர் சகிப்பதற்கு இன்னொரு காரணம், கற்பத்தில் இருந்த பாடுகளை அவர் சகித்து விட்டார். What is the meaning? Because he already came out of the womb. That is the thing. அந்த கற்பத்துக்குள்ள அந்த கொஞ்சம் சிறிய இருட்டு அறையில அவர் தன்னை அப்படியே அடக்கி கொண்டார். He was humbling himself in the darkness in the small room of womb. அவர் கருவறையிலே தங்கி இருந்தவர். He was been dwelling in the womb. இப்பொழுது பிரியமானவர்களே, மரித்து கல்லறைக்கு போக போற ஒருத்தனை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு. Now one is going to die and going to come in. வரங்களை பெற்றுக்கொண்டார். He also got the gift for humans. ஏற்கனவே அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமியில ஒரு கற்பத்துல இறங்கி வந்தவர். He already descended down from the heaven into a woman's womb. கற்பத்துல இறங்கி வந்தவர் இப்ப பாருங்க, இப்ப பாதாளத்துக்குள்ள இறங்க வேண்டியதா இருக்கு. Now he wanted to go to the grave also. பாதாளத்துல சொல்றாரு. In the grave he says. இப்போ சிலுவையில் இருக்கும்போதே இந்த மனிதர் சொல்றாரு, நீ என்னுடனே கூட பாரடைஸ்ல பரதேசில இருப்பாய். In the cross itself he is saying, you will be with me in the paradise. அவன் கொஞ்சம் தான் மனம் திரும்பினா. He was repented only partial repentance. என்னோட கூட நீ இருப்பப்பா. You will be with me in the paradise. என்னோட கூட நீ இருப்ப. You will be with me. அந்த வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. You have to think that word. ஒரு மனிதனுக்காக, for a human being, அந்த வரமாகிய வாக்குத்தத்தத்தை பெற்று he got that talentful promise. அவனுக்காக for him பாதாளத்துல கர்த்தர் தங்குகிறார். he is dwelling in the grave for 2 days. நல்ல கவனிங்க எல்லாரும். You have to think that, you have to imagine that. ஹalleluya. Hallelujah. அவன் இருக்கிற இடத்துல இயேசு தங்கினதனால, the place where he is dwelling, Jesus Christ also dwelling. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு தான் கொடுத்தார். God is giving the promise to him only. யாருன்னா ஆபிரகாம் சொன்னாரா? For Abraham God ஏற்கனவே அவங்கள மரிச்சு உள்ள இருக்காங்க. already they have been died and already there. தாவீது இருக்கிறாரு. David is also there. எல்லா பரிசுத்தவானும் கீழ இருக்காங்க. all the sanctified person are there. யாருக்காவது சொன்னாரா நான் வந்து உன் கூட இன்றைக்கு தங்குவேன்னு சொன்னாரா? whether God gave this promise to any other people that I will dwell with you. தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் இப்ப இயேசு தங்க போறாரு. God where they are dwelling, God going to dwell there. எல்லாரும் பார்த்திருப்பாரு. for all they have seen. ஆபிரகாமை பற்றி இயேசு கிறிஸ்து அந்த தரித்திரனாகிய லாசருஸ் சம்பவத்தை சொல்றாரா இல்லையா? even though God Jesus Christ is illustrating the Lazarus thing. இப்ப ஆபிரகாமோட தாவீதோட இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பெரிய பெரிய எலிசா இவங்க எல்லாம் மரிச்சாங்க இல்லையா? இவங்க எல்லாம் அந்த பாரடைஸ்ல தான் இருக்காங்க. all the people who are died, the Old Testament sanctified person are all there in the paradise. அவங்களுக்கு எல்லாம் இந்த வாக்கு கொடுக்கல. God doesn't give this kind of promise to them. சிலுவை கல்லனுக்கு ஆண்டவர் சிலுவையில ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். criminal in the cross, God is giving a promise. நான் இன்றைக்கு உன்னோடே கூட நான் இருப்பேன். I will dwell with you today. அவனுக்காகவே பாதாளத்துக்கு போறாரு. He is going for grave for him only. ஒரு மனிதனோட இந்த பூமியில தங்குவதற்கு பரலோகம் அனுமதி கொடுத்தது. for to dwell with a human being, the heaven is giving permission. 33 வருஷம் இந்த பூமி பரலோகமானது பூமியில அவர் இருப்பதற்கு பர்மிஷன் கொடுத்தது. 33.5 years the heaven gave permission to dwell in the earth. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாரடைஸ் ஆகிய பாதாளத்துல போவதற்கு இவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். but to God to go to that paradise he is giving a promise. என்ன அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பின் அனுபவம் என்ன? what is the back experience of that? சங்கீதம் 68:28. you can read Psalm chapter 68:28. சங்கீதம் 68:28 கொஞ்சம் பாருங்க. Psalm 68:28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். சாரி 68:18 பாருங்க. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். பாருங்க, உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். Thou hast ascended on high, thou hast led captivity captive, thou hast received gifts from men, yeah, from the rebellious also, that the Lord God might dwell among them. அவரு வரம் பெற்றுட்டாராம். He already got gifts.
ஏற்கனவே தேவன் என்கிற அந்த சாயல்ல இருந்து மனுஷ ரூபமா மாறினவர். He already transformed from the God's form to human form. இப்ப பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அங்க இருக்கிறாங்க இல்லீங்களா? Now the people who are in the grave, the sanctified person, அந்த இடத்துல 3 நாள் அவர் தங்கணும். in that place he have to dwell 3 days. ஆனா வேற யாருக்கும் சொல்லல நான் உன்னோட தங்குவேன். But for no one he is saying I will dwell with you. எல்லாரையும் சாத்தான் சிறைச்சாலையில போட்டு பாதாளத்துல சிறைச்சாலையை லாக் பண்ணி கீ அவன் கையில வச்சிருக்கான். All this Satan has been locked up and is having keys in the hell. அந்த மரணத்தின் திறவுகோல் சாத்தான் கையில இருக்குது. That key is having hand over by the Satan. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அங்க இருக்கிற சிறைச்சாலை திறக்கிற வேலை. Then what is the work God gave him to open that prison? அங்க இருக்கிற சிறைச்சாலை இருக்கிற எல்லா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை கூப்பிட்டு மேல போணும். To capture or captive all the sanctified prison from gate to heaven. அதுக்காகத்தான் மரித்து அவர் பாதாளத்துக்கு போறார். For that reason he died and went to grave. ஆனா அதுக்கு இடையில ஒருவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். But before, in between, in that regular time he is giving a promise. இன்றைக்கு உன்னுடனே கூட நான் தங்கி இருப்பேன். I will dwell with you today. நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். You will be with me in paradise. அவனோட கூட தங்கினார் பாருங்க. He was dwelling with him. பாதாளமே மாறி போச்சு. The grave itself changed. சிறைச்சாலை எல்லாம் ஓபன் ஆகுது. All the prison is opened up. பிசாசு நடுங்குறான். All the Satan is trembled. தானாவே கையை நடுங்கி சாவி கொடுத்து. Now he is shaken and giving the keys to Jesus. மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை ஆண்டவர் என்ன செய்தார்? தன் மரணத்தினால் அவனை ஜெயம் பெற்றார். For like why is death he gave all the authority to him. பாதாளத்துல 2 நாள் தங்கினதுக்கு 2-3 நாள் தங்கினதுக்கு பாதாளமே மாறிடுச்சு. If going and residing in 2 days the grave itself will change. பாதாள சிறையிருப்பு அசைக்கப்பட்டு சிறையிருப்பு உடைக்கப்பட்டது. The grave and the prison itself shaken and broken. பூமியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் மேலே வர ஆரம்பித்தார்கள். People, the sanctified priests from the grave going up. அவர் ஒரே ஒரு நாள் அந்த கல்லறை கூட தங்கினதுனால he was dwelling one day with that criminal. வாக்குத்தத்தம் கொடுத்ததால் தங்குறாரு. He was giving promise, so he is dwelling with him. இப்ப பாதாளமே அப்படியே மாறுது. Now the grave itself totally changing. பாதாளத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப பிசாசுடைய கையில் இருந்து விடுவிக்கப்படுறாங்க. All the people from the satanic captives are being released. சிறைச்சாலை எல்லாம் திறக்கப்படுது. Prisons are opening. காலகாலமா கீழே இருந்தவங்க they are being for days in the grave. அவர் அவனோட தங்கினதுனால likewise he was dwelling in the grave. எல்லாரும் மேல வராங்க. all of them are ascending up. பாதாளம் மாறினது மட்டும் இல்ல, not only the grave is changed, பாதாளமே மேல தூக்கி போயிட்டு. now the grave itself totally grasped to above. ஒரே ஒரு நாள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே பாதாளத்தையே மாற்றுமையானால், that only one promise will make the grave itself to change. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பாதாளத்தையே இடமாற்ற செய்யுமையானால், that promise make the replace the grave to heaven. நான் விசுவாசிக்கிறேன். I am believing. நம் ஆண்டவர் உலகத்தில் உயிரோடு எழும்பின பிறகு ஹalleluya அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? what is the promise after resurrection Jesus Christ gave? அந்த ஒலிவ மலையில பரலோகம் போவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? is the promise he gave before ascending up upon the holy mount. உலகத்தில் முடிவு வரை அந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will be with the everlasting days with you. சிலுவையில் இருக்கும்போது கொடுத்த வாக்குத்தத்தமே பாதாளத்தையே மாற்றுமையானால், if that promise given in the Calvary will change even the grave, அவன் இருக்கிற இடத்தையே கீழே இருந்த இடத்தையே மேலே கொண்டு போய் வைக்க முடியுமேயானால், even the grave down it will replace to upwards. சிலுவையில மரிக்கும் முன்னே சொன்ன வாக்குத்தத்தம் கீழே இருந்தவனை மேலே கொண்டு போகுமேயானால், words which told by the cross which take him down to ascend down. எழுந்தபோது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அதைவிட மேலே உயரமான ஆசீர்வாதத்துக்கு உயரமான மகிமையான இடத்துக்கு நம்மை கொண்டு போக வேண்டும். The promise which God gave after resurrection will give you take you more honorable places. அந்த சிலுவையின் வாக்குத்தத்தத்தை இந்த காலவெளியில் நமக்கு கற்றுத் தருகிறார். God is giving that promise, the words of promise today now. நான் உன்னோட கூட தங்குவேன். I will be with you, dwell with you. நான் உன்னோட தங்குவேன். I will dwell with you. அது பாதாளம் கிடையாது. That is not a grave. அது நரகம் போல உனக்கு வாழ்க்கை That இருக்கலாம். will not be like hell. நான் தங்கின அது பாரடைஸா மாத்துறேன். If I am dwelling with you, I will change it as a paradise. தங்கின அது இளைப்பாறக்கூடிய வீடா If I மாத்திடுவேன். dwell, I will make that as a relaxation place. நான் தங்கினா உன் வீடே ஒரு இளைப்பாறுதலா மாறிடும். If I dwell in your house will be made into relaxation place. கீழே விழுந்த தாழ்ந்து கிடந்த பாதாளத்துல கிடந்த அவனை ஆண்டவர் அப்படியே மேல கூட்டிட்டு The போனார். one who was in grace, God pulled him towards heaven. அந்த வாக்கு தத்தம் ஒரு நாள் அவனோடு தங்கினதுக்காக கீழே இருந்து அவனை மேல கொண்டு போய் வைப்பாரானால், If a promise to dwell within one day we taking down to up, கர்த்தர் இந்த காலவெளியில நமக்கு வாக்கு பண்ணுகிறார். God is giving a promise this morning. அப்படியே சிலுவையிலிருந்தே வாக்கு பண்ணுகிறார். He has been giving in the promise in the Calvary itself. அவனோடு
தங்கினதுனால கீழே இருந்த அவனை அப்படியே மேலே கொண்டு போனது போல. Likewise, I was dwelling in, I'm taking a mark. நான் உலகத்தில் முடிவு வரைக்கும் உன் கூட தங்க போறேன். I'm going to dwell like everlasting days. உன்னோட தங்க போறேன். I'm going to dwell with you. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்ய போகிறது? What that promise will going to do? ஒரு நாள் தங்கினவனை நான் மேலே தூக்கி வைத்து விட்டேன். One day if the people are being changed upwards, நீ மரிக்கிற வரைக்கும் ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் நான் உன்னோட தங்க I போறேன். will be with your lifespan before you die. வாழ்க்கை இன்னும் மேலே உயர்த்த போகிறேன். I'm going to elevate your life. மேன்மையான இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். I'm going to take you to the honorable places. சிலுவையின் வாக்குத்தத்தம் உன்னை மேன்மையான அந்தஸ்துடையவனாக உன்னை மாற்ற போகிறது. The promise of Christ will make you more honorable things. ஹalleluya. Hallelujah. அவன் இடத்தையே மாற்றி விட்டார். He changed his place itself. சாத்தானுடைய சிறையிருப்பிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். He delivered from the captives of Satan. பாதாளத்தை பரதீசாக மாற்றினார். He changed the grave as a paradise. சிலுவையின் நாயகர் உங்க வீட்டில் உங்களோட தங்க போகிறார். The hero of Calvary cross going to live in your house. வீடு இத்தனை நாள் உங்களுக்கு நரகமா பாதாளமா தெரிஞ்சிருக்கும். Now your house may be like hell this time. இந்த வாக்குத்தத்தம் உங்க வீட பரலோகமா மாத்த போகுது. This promise is going to make your house as a பாதாளமா இருந்த வீடு பாரடைஸா மாற போகுது. Now the grave going to be changed as paradise. இளைப்பாறக்கூடிய ஸ்தலமா மாற போகுது. Be like a relaxation place. ஹalleluya. Hallelujah. இந்த சிலுவையின் வாக்குத்தத்தம் கீழே இருந்தவனை மேலே கொண்டு போகுமையானால் ஆண்டவர் உன்னோட இந்த சிலுவையின் வாக்குத்தத்தமோட தங்க போகிறார். The promise of Christ will take you from down to there. Even he will do same for you. அதன் மூலமாய் கீழே இருக்கிற அடித்தளத்துல அடிமட்டத்தில் இருக்கிற உன் வாழ்க்கையை அப்படியே மேலே கொண்டு போகிறார். Going to lift up the life which is in lower position to higher position. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. There is one revelation in Revelation chapter 4:1. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. There is a voice coming from heaven. அந்த சத்தம் என்ன சொல்ல தெரியுமா? What is that sound giving? நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். I am hearing a sound. அந்த சத்தம் என்ன சொல்ல தெரியுமா? What that voice is இந்த giving? காலவேளை சபையில் இருக்கிற யாரோ சிலரை பார்த்து அந்த சத்தம் வரவேற்கிறது. That voice is welcoming the people who are sitting here. இங்கே ஏறி வா. You have to come up. இங்கே ஏறி வா. You have to come up. பாதாளத்துல கடந்தது போதும். You have been in grave, that is தாழ்வுல கடந்தது போதும். You have been down, that is enough. சமாதானம் இல்லாமல் கடந்தது போதும். Without peace you have been there. நிம்மதி இல்லாம கடந்தது போதும். Without peace you are there, that is இன்று enough. முதல் நான் உன்னோட தங்க போகிறேன். And from today I am going to dwell with you. நான் உன்னை இறங்கின உன்னை மேலே ஏறி வர பண்ண போகிறேன். I am going to come down and to shake you. எதில தாழ்த்தப்பட்டு கிடக்கிறாய்? Wherever you have been lower. எதில கீழே கிடக்கிறாய்? Wherever you are lower. ஆண்டவர் உன்னை மேலே ஏறி வா என்று சொல்கிறார். God is asking you to come up. மேலே ஏறி வா என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of come up? நீ ஏறி வருவதற்கு ஒரு ஏணி There ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. is a ladder already placed to come up. யாக்கோபு கண்ட அந்த தரிசனத்தை கர்த்தர் காலவேளை உனக்கு தருவாராக. God is giving that vision which Jacob already seen that. அந்த தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான ஒரு ஏணியை காண்பித்தது போல Likewise he is seeing a ladder by the angels are descending in a நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏறி வர முடியாத சூழல்ல பாதாளத்துல குழியில தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? Even you are being paid, you are pushed or ignored. உன்னை நான் மேலே கொண்டு வருவதற்கு ஒரு ஏணியை இந்த காலவேளை ஸ்தாபித்து விட்டேன். In this morning I placed a ladder to bring you up. மேலே ஏறி வா. You have to come up. மேலே ஏறி வா. You have to come up. அந்த ஏணிக்கு பெயர்தான் நான் உனக்கு தருகிற வாக்குத்தத்தம். That is the ladder I am giving you the promise. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு மேலே ஏறி வா. You have to hold that promise and ladder up. யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? What he told to Jacob. நான் உனக்கு சொன்னதை செய்யுமல் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave you until I do what I அந்த say. ஏணியில உன்னை மேலே கொண்டு வருவேன். I will take you to the ladder. அந்த ஏணி ஆண்டவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். God is holding that ladder. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். God is holding that promise. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். Until the promise is happening, God will not leave you. உன்னை உயர்த்துவதற்காக இந்த பூமியில சில ஏணிகளை நான் வைத்திருக்கிறேன். Already to elevate you, I placed some ladders. அந்த ஏணியை என் கையால பிடித்திருக்கிறேன். அதை நான் விடுகிற முன்பதாகவே அதை விட்டுவிடுவதற்கு முன்பாக நீ ஏறி விட வேண்டும். I am holding that ladder. Before leaving that, you have to come up. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுன்னு நான் கைவிட மாட்டேன். Until what I say, what I do, I will not leave you. என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். You will be unto me in the paradise. இது எதை குறிக்கிறது? What it shows? சிலுவையின் வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. The promise of Christ. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மூன்றாவதாக The third thing. சிலுவையில ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். Because God is saying, தன்னுடைய தாயை பார்த்து சொல்றாரு. by seeing his mother and saying, தன்னுடைய அன்பின் சீசனை பார்த்து சொல்றாரு. by seeing his lovable disciples, அதோ உன் தாய், அதோ உன் மகன். there is your mother, there is your son. அது எதை காட்டுகிறது? What is showing? சிலுவையின் பொறுப்புணர்வை காட்டுகிறது. It is showing the responsibility of cross.
சிலுவையின் பொறுப்புணர்வை It is காட்டுகிறது. showing the responsibility of இயேசு cross. கிறிஸ்து ஒரு குடும்பத்தில் பிறந்தார். Jesus Christ born and brought up in a family. ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் அவர் மகனாக He பிறந்தார். was being a son for a father and mother. அந்த குடும்பத்தை அவர் பராமரித்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது அவர் சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுக்கிறார். He was being taking care of the family, and a particular day he submitted himself in the cross. அப்பொழுது அவர் மரிக்க அந்த நேருகிற சமயத்துல தன் தாய் அங்க கீழே நிற்கிறார். In dying position, dying time, there is a mother sitting தன்னை here. பின்பற்றின சீஷன் அங்க நிற்கிறான். One who followed and the disciple is there. அங்கே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், By seeing when God is தன்னுடைய saying, தாயை அனாதையாக விட்டு விடவில்லை. he is not leaving his mother as orphan. அந்த தாயை ஒரு பொறுப்பான நபரிடத்துல சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது ஒப்பு கொடுக்கிறார். Even though in the hanging in the cross itself, he is giving charge of his mother to another ஒரு one. பொறுப்பான ஒரு அனுபவத்தை அந்த சிலுவையில பார்க்கிறோம். We can see the responsibility character on the cross. சிலுவையினுடைய பொறுப்புணர்வை பாருங்கள். You will see that. You imagine that responsibility. தன்னுடைய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 4 சகோதரர்கள் பிறந்தார்கள், ஒரு சில சகோதரிகள் பிறந்தார்கள். After Jesus Christ, 4 brothers and sisters born. தனக்கு பின்பு இந்த தாயையும் குடும்பத்தின் பராமரிக்கிற மாபெரும் ஸ்லாக்கியத்தை தான் இருந்த இடத்தை தன் அன்பின் சீஷனுக்கு கற்றுத் தருகிறார். To take care of his family, he is replacing his position with the disciple. ஏன் மற்ற அப்போஸ்தலருடைய கையில பொறுப்பு கொடுக்காமல் ஏன் அன்பின் சீஷனிடத்தில் கொடுக்க வேண்டும்? Why he is not giving that position to apostle and giving to the disciple? அவன் தான் தன்னுடைய தாயையும் தன் குடும்பத்தையும் தன்னை போல அன்பாக பராமரிக்க முடியும். Even he only can take care of his family like him. தன்னை போல பொறுப்புள்ளவனாய் இருக்க He முடியும். can take in charge and he can be responsible like him. 6:3 என்ன சொல்கிறது? What Mark 6:3 says? எல்லாரும் சொல்லுகிறார்கள், All of them are saying, இவன் தச்சன் அல்லவா, he is a carpenter. இவனுடைய சகோதரிகள் இவனுடைய நம்மிடத்தில் இருக்கிறார் அல்லவா, The brothers and sisters are with us only. இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா. He is a son of Mary. பாருங்க, தச்சனுடைய குமாரன் இன்னொரு இடத்துல இருக்கும். Even it will be written as a carpenter's son. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. But what it is written? இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? But what is written like என்ன Jesus? சொல்லிருக்கீங்க? What it is written? இவன் He is தச்சன் அல்லவா. he is a carpenter. அப்படியானா அவர் அந்த வேலை செஞ்சிருக்கிறார். Then he did this work. தகப்பனுக்கு அடுத்து அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சிருக்கிறார். Next to his father, he is doing that work. அந்த குடும்ப பொறுப்பை அவர் நிறைவேற்றிருக்கிறார். He already took care of the responsibility of the family. சிலுவையில அவர் மரித்தாலும் Even though he died in the cross, குடும்பத்தை அவர் நடுத்தெருவில் விட்டு விடவில்லை. he is not leaving his family orphan in the street. இந்த காலவெளியில சிலுவையின் பொறுப்புணர்வை நம்முடைய சபை மக்களுக்கு கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். God wanted to show or detail the responsibility of cross today to us. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய காலங்கள் முடிவு கட்டத்துக்கு வரும் பொழுது When a life comes to the end, நம்முடைய மனைவிமார்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நடுத்தெருவில் நிறுத்தி விட்டு போக கூடாது. we should not leave our wife and children in the street. நல்ல வேலைகளையும் நல்ல சம்பாத்தியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். We have gave a good work and good assets to us. நம்முடைய மனைவிமார்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் இஷ்டம் போல கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விட்டு விட்டு போய்விட We should not leave our family like God will take care. சிலுவையுடைய பொறுப்பை பாருங்கள். You have to see the responsibility of cross. உங்களுடைய காலத்துக்கு பிறகு உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்யுங்கள். After your days, whatever you need to do for your spouse, you need to do that. உங்க பிள்ளைகளும் உங்க மனைவிமார்களும் பிச்சை எடுத்தோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில வேற ஏதாவது விதத்துல வாழ்ந்தோ அவங்க தேவ நாமத்தை தூஷிக்க கூடாது. The wife and children should not go in a wrong way and they should not give God's name to the street. அநேக புருஷமார்கள் தங்கள் வாழ்க்கையில உல்லாசமாய் அவர்கள் வாழ்ந்தது நிமித்தம் தங்கள் வாழ்க்கை முடியும் பொழுது மனைவிமார்களும் பிள்ளைகளும் ஊதாரித்தனமாய் ஊர் சுற்றுகிறதை பார்க்கிறோம். We are seeing that many brothers are spending lavishly and the families in streets now. பொறுப்பற்ற கணவர்மார்களாய் வாழ்ந்ததனால Like the people are not having a proper responsibility. பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக அவர்கள் என்ன செய்யவில்லை, தங்களுடைய பழக்க வழக்கத்தை விட்டு விடவில்லை. Even though you are not leaving your habits for your family. கெட்ட பழக்கத்தை விட முடியல. You cannot leave the bad habits. பாவத்தை விட முடியல. You cannot leave the sin. இது என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் வந்து விடுமே என்று அவங்களுக்கு என்ன செய்யல, இன்னும் புரியல. They are not understanding whether it will clench my family also. பொறுப்புணர்வுள்ள தகப்பனாயிருங்க. You should be a father, a responsible father. நான் செய்கிற ஒவ்வொரு தவறை என் பிள்ளையை போய் சாரும் என்கிற அந்த பயம் நடுக்கம் இருக்கட்டும். You should have the fear that whatever wrong I am doing, it will go and take charge of my children. பிள்ளைகள் அவர்கள் காலத்தில் அவங்க படித்து அவங்க கஷ்டப்பட்டு படித்து அவங்க ஆளாகி அவங்க சம்பாதித்து அவங்க வீட்டை கட்டி அவங்க மேல வருவதுக்குள்ள ஆயுள் காலம் முடிஞ்சிடும். Before the people, the children study and come in a good position, the days will go up. ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளை கொடுத்திருக்கிறார். God gave you children. கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைங்க. You have to give good education to them. உங்களுக்கு சாப்பாடு இல்லைனா கூட அந்த பிள்ளைகளை
கஷ்டப்பட்டு படிக்க வைங்க. Even though you not having a proper food, give good education to அந்த them. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அனுபவம் உள்ள பிள்ளைகளை மாற்றுங்க. The people should be very experienced in some way. அவங்களுக்கு ஒரு வீட்டை சம்பாதிச்சு வைங்க. You should give a home to them. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஸ்தியை சேர்த்து வைங்க. You should give a asset to them. அவங்களுக்கு தேவன் தந்த தரிசனங்களை எளிதா நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் அவங்களுக்கு பயன்படட்டும். That lets your financial help should be taking care of their vision. இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். We are been taking debts more. இன்னும் வட்டிக்கு விடுறோம். We are giving for interest. இன்னும் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம். Being in the bad habits. இந்த சாபம் எல்லாம் யாரை சாருன்னு நினைக்கிறீங்க? These curse whom it will go and cleanse. ஐயோ நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேல் அடையாளங்கள் அற்புதங்களாய் மாறணும் என்ற பொறுப்புணர்வு இருக்கா? Whether we have a responsibility that me and my children should be wonders in Israel. நான் மாத்திரம் சமாதானமா வாழ்ந்துட்டு போனா போதுமா? Not only me should be in peace. மனைவிமார்களே நான் மாட்டம் நிம்மதியா வாழ்ந்தா போதுமா? Wives, whether you should be in peace. உங்களை நம்பி கர்த்தர் தந்த குடும்பத்தை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? By the charge God gave your family, how you are maintaining it. குடும்பத்துல பொறுப்புணர்வோடு கூட மனைவிமார்கள் நடக்கிறீங்களா? Whether the spouse are been going in the responsible way. பொறுப்புணர்வு இருக்கிறதா? Whether the wives are having responsibility. கால காலத்துக்கு வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்களால் செய்ய முடியுதா? Whether you can do all the things which the house wanted to do. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய முடியுதா? Whether you can do whatever you want to do to your husband. நம்முடைய பிரச்சனை நிமித்தம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமே என்கிற பொறுப்புணர்வு இருக்கிறதா? Whether you have responsibility due to the habits of future kids will be impacted. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் பொறுப்புணர்வு உள்ளவராக இருந்து தன் குடும்பத்தை பத்திரப்படுத்தினார். Jesus Christ was been always protective in the responsibility. ஹalleluya. Hallelujah. 1 பேதுரு 3:7 என்ன சொல்கிறது? What 1 Peter 3:7 says. மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். You have to give the honor which your spouse needs. ஹalleluya. Hallelujah. 1 சாமுவேல் 22:3-4 என்ன சொல்கிறது? What 1 Samuel 22:7 says. 3:4 என்ன சொல்கிறது? What 3 and 4 says. தன்னுடைய தாயாயும் தகப்பனையும் பத்திரமாய் மோவாபின் ராஜாவிடத்தில் தாவீது கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கிறார். David was protecting his mother and father in the Moab city. நீதிமொழிகள் 13:22 What Proverbs 13:22 says. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்து வையுங்கள். Whatever you need to give it to your children, you need to do it. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான்? ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், சுதந்திரம் வைத்து போகிறான். The good person is earning inheritance to your kids. நான் மாத்திரம் உல்லாசமாய் வாழ்ந்து விட்டு போவது அல்ல. Not only me lavishly spending and going my நான் life. ஏன் பசி பட்டினியா இருக்கிறேன்? Why I am being there hunger? நான் ஏன் எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன்? Why I be adjusting everything? ஏன் நான் ஒருவேளை சாப்பிடாம நான் எல்லாத்தையும் நான் அடக்குறேன் ஒடுக்குறேன்? Why I am not taking one time food and protecting everything? 3 வேளை சாப்பிட வேண்டிய சாப்பாடு 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை ஏன் சாப்பிடாம இருக்கிறேன்? Why we are refusing one time food? அந்த ஒரு வேளை என் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு உதவும். Because that one time food will be useful for my kids' அந்த future. ஒரு வேளை ஆகாரத்தை நான் சேர்த்தேன்னா அது என் பிள்ளைக்கு நாளைக்கு எதிர்காலத்துக்கு உதவும். If I save that one time food, that will be helpful for my kids' future. அன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னைக்கு உல்லாசமா செலவு பண்றது. We have been earning daily and we have been luxury spending. நாளைக்கு உன் பிள்ளை வந்து கேட்டா அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காரு, அம்மா எனக்கு என்ன வச்சிருக்க கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? When your kid is coming and asking father and mother, what you want for me? பொறுப்பு உணர்வு இல்லாதனால தான் இன்னைக்கு பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் சபைக்கு வருதில்ல. பிள்ளைகள் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறாங்க. The parents are not responsibility, so the people are not seeing and coming into the church. நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போனால் எப்படி நம்முடைய பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றுவார்கள்? When we are not doing the responsibility which we need to do, all the people will take care of Jesus. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பெற்றோர்களே மனம் திரும்புங்க. The parents should repent now. மனம் திரும்புங்க. The parents should repent. மனம் திரும்புங்க. You have to repent today. உங்க சம்பாத்தியத்தை பத்திரப்படுத்துங்க. You have to protect your earnings. ஹalleluya. Hallelujah. காணிக்க பைய நேரா யூதாஸ் கிட்ட தான் இருக்குது. The offering bag is with Judas Iscariot only. இயேசு நினைச்சிருந்தாருன்னா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். Why Jesus can do anything with it? இயேசு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். Whatever he can do, he can do that. அவ்வளவு பொறுப்பு உணர்வு உள்ளவர்களா எதிர்கால தலைமுறைக்கு ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். God has been giving learnings for the responsibility. எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு அழகா தம்முடைய சீஷர் சொல்லி He கொடுத்தார். is telling how to do the administration. எப்படி பணத்தை கையாளணும் பொறுப்பா சொல்லி கொடுத்தார். He is responsibility saying how to handle money. எப்படி மக்களுக்கு தகப்பனை போல தோற்றத்தை காட்ட வேண்டும், தகப்பனை போல ஆறுதல் படுத்தணும் பேசணும் என்பதை கர்த்தர் பொறுப்போடு சொல்லி He is கொடுத்தார். showing the responsibility how he should take care of the care. எல்லாரும் பற்றி சொல்லுவாங்க. Everyone will take care of everyone. அதனால உடனே போய் ஒரு காலத்துல அப்படி பேசினது உண்டு. Like one day we spoke in that way, that is true. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஆவியானவர் நம்மை தகப்பன் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். When a particular day comes, Holy Spirit gives you the father position. பொறுப்பு உள்ளவர்களாக பேசணும். You should be a responsible person.
பொறுப்பு அற்றவங்களா You பேசக்கூடாது. should not be speak like a not responsible பொறுப்பு person. உள்ளவங்க தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க. The people who are having responsibility will not ignore. கேவலமா பேச மாட்டாங்க. They will not speak bad. எல்லாரையும் அரவணைக்க வேண்டும் என்று பேசுவாங்க. They will start to near all the people. யார் உள்ளமும் பாதிக்கப்பட்ட கூடாது. No one's heart should be impacted. கல்லறை தோட்டத்துல இயேசுவை காட்டி கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை காட்டி கொடுக்க எல்லாரோட வந்துட்டான் யூதாஸ். In the Gethsemane garden, Judas is bringing all the people. படுபாவி துரோகி அப்படி சொன்னாரா? He was not saying that you are a betrayed one. சிநேகிதனே, He is calling him as a friend. முத்தத்தினால எனக்கு காட்டி கொடுக்க. They are showing me, identifying me with the kiss. என்ன ஒரு மெச்சூரிட்டி, என்ன ஒரு தகப்பனுடைய இருதயம். What a maturity he has, what a father's heart he has. அப்படி பொறுப்போட உங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து மனம் திரும்ப பண்ணுங்க. You should make your kids repentance in that way. ஒரு சீக்ரெட் சொல்லி தர போறேன். I'm giving you a secret. சீக்ரெட் சொல்லி தரேன். I'm giving you a secret. பைபிள்ல சாலமோனை தவிர வேற யாருமே பிரம்ப கையான்னு சொல்லவே இல்லை. In Bible, other than Solomon, no one told to handle Cain. பிரம்ப கையாடுறவன் தன் பிள்ளையை பகைக்கிறானா? The one who is not handling Cain, he is also refusing his child. பிள்ளைகள் அடிச்சா மனம் திரும்பிடுவாங்களா? Whether if you beat, your kid will be changed. நீங்க முதல்ல மாறுங்க. First you have to change. நீங்க முதல்ல கீழ்ப்படிங்க. First you have to obey. நீங்க முதல்ல பொறுப்பாருங்க. First you have to be responsible. ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க பொறுப்பா மாறுவாங்க. Automatically the people will follow. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of them saying amen? ஹalleluya. Hallelujah. இன்னும் தகப்பன் குடிகாரனா இருக்கிறார். Even though today also father is a drunkard. இன்னும் மனைவி ஊரெல்லாம் சண்டைக்காரியா இருக்கிறார். Even though wife is quarreling with each other. அந்த புள்ள தாய் தகப்பன் பொறுப்பா இல்லாதனால தான் அந்த புள்ள யார் காதலிக்காம வேற என்ன பண்ணும்? By not seeing them, the people will go outside love only. அந்த புள்ள ஊரை விட்டு ஓடாம வேற என்ன பண்ணும்? He will leave the city and she will go. யார் பொறுப்பு உணர்வோடு இருந்திருக்கணும்? Who should be in that position, responsible position? தகப்பனும் பொறுப்பா இருக்கணும். The parents should be in that position. வேதம் முழுவதும் ஆராய்ந்து பாருங்க. If you research the whole Bible, வேற எந்த பரிசுத்தவானாவது எந்த புஸ்தகத்திலாவது பரம்ப எடுத்து அடிங்கன்னு எழுதிருக்கா? whether any place written that take Cain for your kids. இத சொன்னது சாலமோன் மட்டும்தான் சொன்னார். Only Solomon told this. வேற யாரும் இத அங்கீகரிக்கல. No one was accepting that. நீங்க பைபிள் படிச்சீங்களா? இது உங்களுக்கு புரியலையா? Whether if you reading Bible, you சாலமோனை தவிர வேற யாரும் வேதத்துல பிரம்ப கையேடுன்னு சொல்லவே இல்ல. Other than Solomon, no one told in Bible to handle Cain. எந்த பரிசுத்தவானோ இத அங்கீகரிக்கல. No sanctified person is accepting that. சாலமோன் தான் அங்கங்க சொல்லி இருக்கிறார். Only Solomon told ஏன் தெரியுமா? Why it is? அவருடைய பிள்ளையோட திரட்சி அவ்வளோ. Because he is having big multitude people. தலைவருக்கு 700 பொண்டாட்டி 300 மருமணியாட்டி. He is having 700 wives and 300 concubines. அப்ப ஒரு ஆளுக்கு 2ன்னா கூட எவ்வளவு ஆச்சு? Then if you calculate for each one two, 1000 பொண்டாட்டினா அப்ப 2 பசங்க ஒரு ஆளுக்கு வச்சு. then if you take each wife will give birth to 2. எத்தனை பிள்ளைங்க ஆச்சு? How many kids? எத்தனை பிள்ளைங்க? How many kids? சபை ஆரம்பிச்சா உடனே திரளான கூட்டம். When you start a church, you have multitude people into it. பயங்கரமான எழுப்புதலா இருக்கும். It's a big revelation will be there. ஒரே ஆராதனையில In one single worship, இன்னைக்கு அவர் ஆராதனை ஆரம்பிச்சாருன்னா, if he started the service, இவர் ஒண்ணு, he is the one, 1000 பொண்டாட்டி, 1000 wives, 1001 plus ஒரு 2000, then plus 2000. அப்போ 3000 ஒரு ஆளு. சாரி, இவர் பலிபீடத்துல இருந்தா கூட 3000 விசுவாசி கீழ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரேயர்லயே If he is being in altar, he will be having 300 believers in starting prayer. அப்பா அடிக்கிறான், அம்மா சோறு கொடுக்கல, அம்மா திட்டுறாங்கன்னு வந்து ஒன்னொன்னா சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்? One is coming and complaining about others. What he will do? அவனுக்கு தெரிஞ்சது பெரம்ப எடுத்தான், அடிசாம்பார் அடிக்கிட்டான். He knows only one thing. He take Cain and beat. It's been controlled. ஆனா பைபிள்ல எந்த பரிசுத்தவானும் சொல்லவே இல்ல. But any other holistic person in Bible told us. அதனால தான் நான் தைரியமா சொல்றேன். That's why I'm telling very bravely. எடுத்து அடிச்சா உன் பிள்ளை அடங்காது. You will take a crane and beat it, will not be controlled. நீ அடங்கினா உன் பிள்ளை கத்தறாரு. If you have been controlled and humbled, your kids நீ மாறினா உன் பிள்ளை கத்த மாத்துவா. If you have been changed, God will change your kids. பிள்ளை ரட்சிக்கப்படுற வரைக்கும், மனம் மாறுற வரைக்கும் உபவாசிக்கத்தை நிறுத்தாதீங்க. You don't leave the fasting until your people is saved. உங்க பிள்ளை விடுதலை பெறுகிற வரைக்கும் ஜெபிக்கிறதை நிறுத்தாதீங்க. Until your people have been delivered, you don't stop your prayer. அதுதான் ஒரு பொறுப்புள்ள குடும்பத்துக்கு அடையாளம். That is the proof and sign of a responsibility. பிள்ளையை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாதீங்க பிரதர் சிஸ்டர். Don't leave your prayer until you are blessed. உங்க பிள்ளை கிட்ட அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். Maybe it will be like that and this one. கர்த்தர் கொடுத்துட்டானே. God will give. கர்த்தர் கொடுத்துட்டானே. God will give. அத போய் சபிச்சா என்ன அர்த்தம்? Why you are cursing them? ஆண்டவர் உங்களை நம்பியா கொடுத்தாரு. Why God gave you by believing? பொறுப்பான நபரா இருப்ப. You are being responsible. அந்த பிள்ளையை உன்ன கொண்டு தான் நான் வாழ வைப்பேன். I am going to make that child live with you. அந்த பிள்ளையை உன்ன கொண்டு தான் நான் உயர்த்துவேன். I am going to take that people I நம்பி நான் உனக்கு கொடுத்தேன். I gave by believing you.
அந்த நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா இருக்கணும். You should be the vessel for that believing. பொறுப்புள்ள நபராயிரு. You should be the responsible person. சிலுவையின் பொறுப்புணர்வை மூன்றாவது வார்த்தை காண்பிக்கிறது. The responsible of cross, the third word showing. நீங்க கொம்பு எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். I think you don't take cane anymore. உங்க பிள்ளை அடிச்சு Every time you are beating your kid. இதே காரியத்தை ஆண்டவர் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? When these things will be handled by God, how it will be? அம்மா உன்னை எத்தனை முறை முறுக்குறது? How many times I can சகோதரனே உன்னை எத்தனை முறை முறுக்குறது? How many times I will kill you? இந்த வார்த்தை ஆண்டவர் கொம்பு எடுத்தாருன்னா என்ன இருக்கும்? If God takes the cane, what will happen? நாம மாற மாட்டோமா? We are not changing. ஆனா நம்ம புள்ள மாறணுமா? But kids should change. Hallelujah. Hallelujah. நீங்க ஜெபம் பண்ணுங்க. You have to pray. நீங்க பைபிள் வாசிங்க. You have to நீங்க சர்ச்சுக்கு ஆப்சென்ட் இல்லாம வாங்க. You have to come church regularly. நீங்க பிரசங்கத்தை ஒழுங்கா கேளுங்க. You have to hear the sermon properly. பிள்ளைங்க கேட்பாங்க. Then your kids will also hear. Hallelujah. Hallelujah. எவ்வளவு ஆழமான சத்தியங்களை சொல்றாரு. God is giving these deep sermons. நீங்க மட்டும் இன்னைக்கு சிலுவை செய்தியை கேட்டு மனம் திரும்பினீங்கன்னா, if you are being repentant with this cross words, அடுத்த சிலுவை தியானம் வரும்போது உங்க குடும்பத்துல பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க. At the next meditation of Calvary, your life will have been changed. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of them saying amen? வேகமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 5-10 நிமிஷத்துக்குள்ள மீத இருக்கிற காரியத்தை சொல்லி 5 to 10 minutes I will wrap up with other things. நான்காவதாக, what is the fourth thing? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? My God, why you forgive me? Why you left me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? My God, why you left me? இது எதை காட்டுகிறது? What is showing? இது சிலுவையின் ரகசியத்தை காட்டுகிறது. Is showing the secret of cross. இது சிலுவையின் ரகசியத்தை Is காட்டுகிறது. showing the secret of என்ன cross. இது சிலுவையின் ரகசியம்? What is the secret of cross? என்ன இது சிலுவையின் ரகசியம்? What is the secret of cross? மத்தேயு 3:17ல நோட் பண்ணி இங்க வாசிக்க நேரம். மத்தேயு 3:17 If சொல்லுது. you read Matthew 3:17, மத்தேயு 17:5 சொல்லுகிறது. in Matthew 17:5 says, இதுல ரெண்டுல ஒரு வார்த்தை திரும்ப வரும். there is again and again there is a word இவர் recorded. என் நேசகுமாரன். He is my beloved son. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். I am wishing him. இப்ப சிலுவையில யோசித்திருப்பாரு. Now he has been thinking in the Calvary. இப்படி எல்லாம் என்ன நேசகுமாரன் சொன்னாரு. Likewise he told the son of God, beloved son. மேல பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரு. He told that I am been loving you more. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க? Why God you forsaken me? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க? Why God you forsaken me? சிலுவையின் சீக்ரெட்ஸ் இன்னும் அநேகருக்கு தெரியல. Many people doesn't know the secret of cross. Hallelujah. 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 நேசகுமாரன் சொன்னீங்க. You told that your beloved son. உலகத்துக்கு ஒளியா வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. I kept you as a light for the world. ஏன் ஆண்டவரே கைவிட்டீங்க? Why you forsaken me, நிறைய God? பேர் ரட்சிக்கும்போது வாக்குத்தத்தம் கொடுத்து Many ரட்சிக்கிறாங்க. people are being saved while giving promise. நிறைய தீர்க்கதரிசனம் கொடுத்து They will கூட்டுறாங்க. be giving many prophetic ஒண்ணுமே messages. நடக்க மாட்டாங்க. But nothing is happening. ஆண்டவர் கைவிட்டார். God left me. ஆண்டவர் கைவிட்டார். God forsaken me. கர்த்தர் நம்மளை கைவிட்டாருங்க. God forsaken me. கர்த்தர் நம்மளை மறந்துட்டாருங்க. Lord forsaken us. அவ்வளவுதாங்க. That's all. ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்து போலாம். We are coming to church for sake. இப்படி அநேகர் தங்களுடைய அந்தரங்க கிறிஸ்தவ ஜீவியத்துல பின்மாறி இருக்கிறார்கள். Many people in the secret Christian life, they are backward. இயேசு சொல்றார், பிதாவே Saying, my God, ஏன் என்னை கைவிட்டீங்க? why you forsaken me? என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீங்க? Why you forsaken me? இப்போ அந்த சீக்ரெட்ஸ் இப்ப தெரியல. Now we don't know the secret. இப்போ அவர் மரித்து உயிரோடு எழும்பின போது தான் After dying and அந்த resurrection, சீக்ரெட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. now everyone knows the secret. என்ன ரகசியம்? What is the secret? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. Let's all take. வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 5:31. Let's all take Acts chapter 5:31. 5:31 வாசிங்க. Acts chapter 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் நமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். வலது கரத்தினால உயர்த்தினார். Him hath God exalted with his right hand to be prince and a savior, for to give repentance to Israel and forgiveness of sins. எந்த கரத்தினால உயர்த்தினாரா? In which hand he exalted? பாருங்க வசனத்தை பாருங்க. எந்த கரம்? In which hand he exalted? இந்த கரம் தான கைவிட்டு சிலுவையில கதறினாரு. This hand only was been shaken in the cross. ஏன் என்னை கைவிட்டீர்? Why you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? Why you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? Why you forsaken me? எந்த கரம் கைவிட்டது என்று நாம் கதறினோமோ, In which hand left us or forsaken us, we have been quarreling. அங்கதான் ஆண்டவருடைய ரகசியம் இருக்கிறது. In that place only God's secret is placed. ரகசியம் என்பது யாருக்குமே தெரியாது. The secret doesn't known by others. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? What is that secret? உயிர்த்தெழுந்தவர் தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. After resurrection only God is seeing. எந்த கை அவர் உலகத்திலேயே தூக்கி உயர்த்தி வச்சிருக்குது? In which hand he exalted in the world. இவர்தான் தேவகுமாரன். He is the savior. இவர்தான் இரட்சகர். He is the savior. இவர்தான் அதிபதி. He is the prince. இவர்தான் ராஜா. He is the king. எந்த கரம் உயர்த்துறது? Which hand raised him, exalted him? கை விட்டு விட்டது என்று சொன்ன அதே
கரம் தான் அவரை உயர்த்தினது. Which land has been forsaken, same hand has been lifted up now. உலக மனிதன் உன்னை கைவிட்டு விட்டார் என்று சொன்னா அந்த கை உன்னை உயர்த்தாது. Even though the people have left you, that hand will not exalt you. ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார் என்று உன் சூழ்நிலை நீ அறிக்கையிடும் போது அந்த கை உன்னை ஒரு நாள்ல அதே கை உன்னை உயர்த்தி மேல கொண்டு வரும். When that situation, if you tell God left you, that hand itself will lift you. ஆபிரகாம் இப்போது தன் பிள்ளையை அந்த என்ன செய்யற பலிபீடத்து மேல கையை காலை கட்டுறார். Now what Abraham is doing, he has been tying his child with rope. கையெல்லாம் கட்டுறாரு, காலெல்லாம் கட்டுறாரு. He is tying his hand and அவனை legs. தூக்கி அப்படியே பலிபீடத்துல He is வைக்கிறார். taking and placing in the altar. அவன் என்ன நினைச்சிருப்பான்? What you would be thinking? அப்பா நம்மள கட்டுறாரு, Dad is bonding us. அப்பா நம்மள அப்படியே கட்டி அப்படியே என்ன செய்ய பலிபீடத்துல வைக்கிறாரு. Bonding us and keeping in the altar. அவ்வளவுதான் நம்மள கைவிட போறாரு. That's all he is going to keep believing. அவ்வளவுதான் கைவிட போறாரு. That's all he is going to forsake. கைதான் கட்டி கொண்டு போய் பலிபீடத்துல வைக்குது. This hand only bonded and kept in the altar. அந்த கைதான் இப்ப கத்தி எடுக்குது. இப்போ That hand is taking the sword also. அதே கையை தடுத்து நிறுத்தி அதே கையினால தூக்கிட்டு வீடு கொண்டு வராரு. That God is blocking that hand, by that hand itself is lifting and taking home. தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்வாயானால் அந்த கரம் தான் உன்னை உயர்த்த போகிறது. If you are saying that God left me, same hand going to lift you up. என் அம்மா கைவிட்டாங்க, என் அப்பா கைவிட்டாங்க சொன்னா அதுல பிரயோஜனமே இல்ல. If you are saying my mother and father forsaken me, there is no use. தேவன் என்னை கைவிட்டார் என்று ஒரு மனிதன் சாதாரணமா சொல்ல முடியாது. அவன் உபத்திரத்தின் ஆழத்துல போனதை சொல்ல முடியும். One man can not say ordinarily that God left me. He should be going into the deep of suffering. ஒரு மனிதன் இருளுக்குள்ள போனால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. One man go into the deep, he cannot see anything. பிதாவாகிய தேவனுடைய முகம் இவருக்கு தெரியாதனால ஒரு பெரிய இருட்டை அவர் சந்திக்கிறார். He is seeing, he is meeting a darkness because he couldn't see the Father's face. அந்த இருட்டுக்குள்ள யாருடைய கை அவரை பார்க்க முடியல. In this darkness, no one's hand could see him. அதுதான் ரகசியம். That is the secret. யாருடைய உதவியும் யாருடைய கரமும் நீ பார்க்காத நேரம்தான் ஆண்டவருடைய ரகசியம் இருக்கிறது. Wherever you cannot see the human's hand, there is a secret is lying. எந்த கை உன்னை கைவிட்டு விட்டேன்னு சொல்லுகிறாய், அதே கை உன்னை மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகிறது. What hand you are saying that he is left out or forsaken, he will lift you up. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? My Lord, why you forsaken me? எதை காட்டுகிறது? What is showing? சிலுவையின் எதை காட்டுது? ரகசியம். It is showing the secret of cross. ஒருத்தர் யாருமே சாதாரண சும்மா மத்தவங்க எல்லாம் போய் ஆண்டவர் கைவிட்டார் சொல்றது அது குழந்தை தானே. The people who are saying simply that God left me, it is childish. உண்மையா கர்த்தருக்காக வாழ்ந்து உண்மையா எல்லாவற்றிலும் கடந்து போய் சகித்து அவங்களுக்கு வர்ற பிரச்சனையின் உச்ச கட்டத்துல மாத்திரம்தான் கர்த்தர் கூட என்ன கைவிட்டுட்டாருன்னு வாயில சொல்ல மாட்டாங்க, மனசுல நினைச்சிருப்பாங்க. If you have been living a good life, leading a good life, and God is leaving, in their mind only they will say. அவங்களுக்கு தான் இந்த சிலுவையின் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். For them only God will reveal the secret of cross. அவங்களுக்கு தான் அப்படியே என் கை தானே உன்னை கைவிட்டு சொன்னேன். For them only, for me, my hand only left you. என்னுடைய வலது கரத்தினால இயேசுவை உயர்த்தினது போல. Likewise, Jesus Christ is exalted by the right hand. உன்னை கைவிட்டு விட்டதுன்னு சொன்னா என் கரத்தினாலே உன்னை இந்த உலகத்துல உயர்த்தி I am காட்டுவேன். going to lift you or exalt you in my hand itself. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are கைகளை தட்டி எல்லாருக்கும் அதில் சோத்திரம் பண்ணலாமே. hands and glorify God? ஹalleluya. Hallelujah. ஐந்தாவதாக The fifth one, தாகமாய் இருக்கிறேன். I am thirsty. இது எதை காட்டுகிறது? What it is showing? சிலுவையின் ஏக்கத்தை அல்லது வாஞ்சையை காட்டுகிறது. It is showing the longing of cross. யோவான் 19:28 குறித்துக் கொள்ளுங்கள். You just mark John chapter 19. சிலுவையின் ஏக்கத்தை அல்லது வாஞ்சையை காட்டுகிறது. It is showing the longingness or wishing of cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தாகமாய் இருக்கிறேன்னு சொல்கிறார். Jesus Christ is saying, I am thirsty in the cross. ஆனால் அவர் இதை தன்னுடைய சரீரத்துக்கு வேண்டிய தண்ணீரை கேட்கிற தாகம் அல்ல. This is not the water he is asking for his body. ஹalleluya. Hallelujah. அது அவருடைய சிலுவையின் ஏக்கத்தையும் வாஞ்சையும் வெளிப்படுத்துகிறது. It is revealing his longing and wish of cross. சமாரியா ஸ்திரீயிடத்தில் என்ன சொன்னார்? What he is saying to the Samaritan woman. ஆமென். Amen. நீ என்னிடத்தில் கேட்டிருந்தா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். If you could have asked me, I would have given you the eternal water. நீங்கள் குடிக்கிற தண்ணீர் உங்களுக்கு திரும்ப திரும்ப தாகம் எடுக்கும். The water which you drink will give you thirsty more. நான் கொடுக்கிற தண்ணீர் உங்களுக்கு நித்திய காலமா பாவத்து மேலே உலகத்து மேலே தாகமே வராது. But whichever water I am giving you, you will not be longing by sin anymore. நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னவர் The one who told that I will give you the eternal water. இந்த உலகத்தின் தண்ணீரை எதிர்பார்த்தா தாகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. Whether you have been expecting the water in the earth, அது என்னத்தை காண்பிக்கிறது? what it is showing? தன்னுடைய ஏக்கத்தை துடிப்பை அது It காட்டுகிறது. is showing the longingness of ஒரு cross. கேள்விப்பட்ட உடனே கடற்காலானை கோலில மாட்டி என்ன செய்யறான்? அங்க என்ன இருந்தது? அங்க
காடி இருந்தது, அதுல தோய்த்து இயேசுவின் வாயில கொடுக்கறான். One who heard this, he is giving a bitter water to Jesus. அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. He doesn't know about Jesus. இயேசுவை பின்பற்றின அல்ல. He was not following Jesus. அவன் வெளி தோற்றத்தின் தாகத்தை தான் நினைத்து அவன் இயேசுவுக்கு அவன் ஈசோப்பு தண்டில் அவன் மாட்டி He கொடுத்தான். was thinking that he is thirsty by physical. அந்த சிலுவையின் அருகே யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? But who are all been near the cross? இயேசுவின் தாய் இருக்கறா. Jesus Christ's mother is there. அந்த மகதலேனா மரியாள் இருக்கறா. Magdalene Mary is also there. கிலோயோப்பா மரியாள் இருக்கறா. Mary also is there. இயேசுவின் அன்பின் சீசன் இருக்கறான். The beloved disciple is there. அவங்கள பார்த்து தான் தன் ஏக்கத்தையும் தன் வாஞ்சையும் வெளிப்படுத்துகிறார். By seeing them only, God is giving the longingness to them. இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் என்னிடத்தில் இருக்கிறது. I am having eternal water, living water with me to give it to the earth. ஜீவ தண்ணீர் தான் இந்த உலகத்தின் மக்களுடைய ரட்சிப்பை குறிக்கிறது. That living water is denoting the salvation of world. இந்த உலகத்தின் மக்களுக்கு என் ஜீவ தண்ணீரை நீ கொண்டு போவாயா? Whether you will take this living water or eternal water to the people. இந்த உலகத்தின் மக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தாகம் இருக்கிறது. The worldly people have a big thirst. அந்த தாகத்தை தணிக்க யாராகிலும் இங்க இல்லையா? Whether there is anyone to quench that thirst. தாகத்துக்கு தா. You have to give for thirst. ஆத்துமாக்களுக்கு இந்த ஜீவ தண்ணீரை கொண்டு போவது யார்? Who will take this thirst, water to the soul? அந்த வாஞ்சையை இயேசுவை பின்பற்றின சகோதரனுக்கும் இல்லை, இயேசுவை பின்பற்றின அந்த சீஷனுக்கும் இல்லை. That thing, longingness was not having with the sister and the beloved disciple. அதற்கு பிறகுதான் யோவான் என்ன செய்கிறார்? அவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பல இடங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார். After resurrection only John is going and giving gospel to many places. அந்த சிலுவையின் இயக்கத்தையும் அந்த சிலுவையின் வாஞ்சையும் நிறைவேற்ற கர்த்தர் இந்த காலவெளியில தாகமாய் இருக்கிறார். For that thing, for the longings of cross, God is saying, I am thirsty. என்ன தாகமாய் இருக்கிறார்? What thirsty I am? என்ன தாகமாய் இருக்கிறார்? What thirsty I am? ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு சிலுவைக்கு அருகிலே இருக்கிறவர்களுக்கு புரிதல் வரவில்லை. The people who are under the cross are not having that understanding. சமாரியா ஸ்திரீ புரிஞ்சுக்கிட்டா. But the Samaritan woman understood very well. குடத்தை வைத்து விட்டாள். She left the pot. ஊருக்குள்ள போய் ஜனங்களை She running into the sitting and calling the people to அவருடைய watch. தாகம் என்பது என்ன? Then what is the ஆத்துமாக்கள் தான் அவருடைய தாகம். thirst of soul? அவர்தான் அவருடைய தாகம். That is the thirst. அவள் தான் கொண்டு வந்த குடத்தை கீழே வைத்து விட்டாள். He was been keeping the pot which she was having. தன்னுடைய ஆசையெல்லாம் இயேசுவிடத்தில் வைத்து விட்டாள். He left all the wishes and விருப்பத்தை எல்லாம் இயேசுவின் காலடியில் வைத்து விட்டாள். He left all the desire under Jesus' feet. தன்னுடைய காரியம் எல்லாம் இயேசுவின் காலடியில் வைத்து விட்டாள். He left all the things under Jesus' feet. இப்போது இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கக்கூடிய விதத்தில் பட்டத்துக்குள்ள ஓடுகிறார். Now she is running towards the city to quench the thirst of Jesus. திரளான கூட்டத்தை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய தாகத்தையே தீர்த்து விட்டார். She quenched the thirst of Jesus by bringing multitude people from the city. ஆண்டவர் கேட்கிறாரு, God is asking you, எனக்கு தாகமா இருக்கு, I am thirsty today. இந்த மக்களுக்குள்ள என்னுடைய தண்ணீர் இருக்கிறது. Whether you will take the water to these people, அவங்க எல்லாரும் கொண்டு வருவாயானால், whether you will bring that people towards me, ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு who வருவாயானால், are not saved, you are bringing to me. நீ என் தாகத்தை Then you are தீர்க்கிறவர்கள். quenching my thirst. உனக்காக நான் மரித்தேனே, I have died for you. எனக்காக நீ என்ன செய்ய What போகிறாய்? you did for me, எனக்காக நீ என்ன செய்ய போற? what you are going to do for me. ஆறாவதாக Sixth one, ஆண்டவர் ஆகிய இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது when Jesus Christ is hanging on the cross, ஆண்டவர் என்ன சொன்னாரு? what he told, சொல்லுங்க. what he told, எல்லாம் it is finished. எல்லாம் முடிந்தது. It is finished. இது எதை காட்டுது? What it is denoting? சிலுவை நம்பிக்கை காட்டுது. It is showing the belief of cross. சிலுவையினுடைய நம்பிக்கை It is காட்டுது. showing the trust or belief of cross. கவனிங்க, இயேசு எல்லாம் முடிந்து சொல்றாரு. Jesus is saying everything finished. இப்ப பரலோகத்துல ஒரு பெரிய பெரிய ஆல்டர் கால் கொடுக்கப்படுது. Now there is a big altar call given in the heaven. பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தில் இருக்கிற மக்களுக்காக பரிதபிக்கிறார். Now Father God has been trembling for the people who are ஏதேன் தோட்டத்துல மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். In Eden garden people are sinned and went out of God. பல ஆண்டு காலமா மனிதன் பிரிஞ்சு போயிட்டான் தேவனை விட்டு. With God people departed for many years. மறுபடியும் இந்த மனுக்குலத்தை என் பக்கமா திருப்ப யார் எனக்காக போவான்? Now who will go to bring back this human to me? யார் என் காரியமாய் போவான்? Who will go as for my work? இந்த வேலையை பொறுப்பாக எடுத்து செய்ய யார் போக போறீங்க? Who will take this charge and responsibility and do this work? மிகாவேல் நீ போறியா? காபிரியேல் நீ போறியா? Whether Michael you will go or Gabriel you will go. கேருபீன்களை நீங்க போறீங்களா? Whether cherubims you will go. யார் போக போறீங்க? Who will go? 24 மூப்பரை கேட்டிருப்பார்.
கேட்டிருப்பாரு. They'll be asking 24 elders. இருக்கிற எல்லாரையும் கேட்டிருப்பாரு. They'll be asking everyone. யாரால முடியல? No one can do. அந்த சர்வ சங்கமாகிய அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு எழும்பி நின்றார். Jesus Christ in that union stood out. நான் போகிறேன். I will go. நான் போகிறேன். I will go. என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. I mean by me there is written in the folded scripts. இந்த பரலோக ஆமென் பொறுப்பை திட்டத்தை நிறைவேற்ற என் மேலே நம்பிக்கை வையுங்கள். You have to keep trust and believe that I will take care of this heavenly plan. ஒழுங்கும் கிரமமாய் நிறைவேற்றி முடித்து உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். I will go and complete that work and will maintain that. இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். Jesus Christ descended down. மரியாளுடைய வயிற்றில நம்பிக்கைக்குரியவராய் He இருந்தார். was being in the woman's womb as a மரியாளுடைய குடும்பத்தில நம்பிக்கையை காப்பாற்றினார். He was being a chargeable one for the woman's marriage. ஊழியத்தில் நம்பிக்கையை He was காப்பாற்றினார். being in the trustable one in the ministry. பரலோகத்துக்கு எங்கேயும் துரோகம் பண்ணல. He didn't do any betrayal for heaven. ஊழியத்தில் நம்பிக்கையா இருந்தார். He was being very trust in the தாயின் கர்ப்பத்திலே நம்பிக்கைக்குரியவரா இருந்தார். He was being one trustworthy one in the womb. அந்த வீட்டுக்குள்ள நம்பிக்கைக்குரியவரா இருந்தார். He was being in that family as a trustworthy. ஊழியத்திலே நம்பிக்கைக்குரியவரா இருந்தார். In the ministry he was a trustworthy. தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே தனக்கு கொடுத்த எல்லா விசுவாச மக்கள் மத்தியிலே உண்மையாய் நம்பிக்கைக்குரியவரா இருந்தார். Disciple among the people he was very trustworthy. துரோகம் பண்ணவில்லை. He was not betrayed. நம்பிக்கையை காப்பாற்றினார். He was taking care of that trust. சிலுவையில மரிக்கும் பொழுது When he was dying in the cross, சொல்றாரு, he is telling பிதாவே God, எல்லாம் நான் முடிச்சிட்டேன். it is finished. என்ன நம்பி நீங்க அனுப்பின பொறுப்பெல்லாம் நான் முடிச்சிட்டேன். Whatever thing you sent me as a charge, I completed. நான் முடிச்சிட்டேன். I have completed. நான் முடிச்சிட்டேன் ஆண்டவரே. I have completed. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். I have completed everything. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of them are believing? அல்லேலூயா. Hallelujah. பரலோகமே இந்த முழு உலகத்துடைய ரட்சிப்பை கொண்டு வருகிற திட்டத்தை இவர் மேல தேவன் வச்சு அனுப்புறத எல்லாரும் அப்படியே உற்று பாக்குது. Now the whole heaven is seeing the charge is kept on Jesus Christ. இதனால முடியுமா? Whether you can do that, இவர் நிறைவேற்றுவாரா? whether he can complete that, எல்லாருமே அப்படி பாக்குறாங்க. everyone are seeing. இந்த சம்பவத்தை வேளை நீங்க புரிந்து கொள்ளணும்னா வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. If you want to understand, there is another incident recorded. கோலியாத் வந்து நிக்கிறான். Goliath is standing before. யார் இவங்கிட்ட யுத்தம் பண்றது? Who will do battle against him? ஒருத்தரால முடியல. No one can do. எல்லா சவுல் எல்லா ராஜா மந்திரி எல்லாம் ஒளிஞ்சிட்டான். All the Saul, all the ministers has been hiding themselves. அவன் சொல்றான், என்கிட்ட நீ யுத்தம் பண்ணி நீ தோத்துட்டியானா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை. If you are battled with me and if you are conquered, then you are being slaves to me. யுத்தம் பண்றதுக்கு யார் போறது? No, who wanted to go to? யார் போறது? Who is going? நான் அவனோடு போய் யுத்தம் பண்ணுவேன். I will go and battle with him. இப்போ முழு இஸ்ரவேலுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? Now the whole trust of Israel on whom it is? யார் மேல இருக்கு? On whom it is? தாவீது மேல இருக்குது. It is on David. தாவீது தோத்தானா இஸ்ரவேல் தோத்து போச்சு. If David is conquered, then Israel is conquered. தாவீது ஜெயிச்சானா முழு இஸ்ரவேல் ஜெயிச்சிருச்சு. If David has been giving victory and whole Israel is also அதே victory. போலதான் இயேசு ஜெயிச்சார்னா பரலோகம் ஜெயிச்சிருச்சு. When Jesus also win one, இயேசு தோற்றுப்பாரானால் if Jesus is conquered, even the heaven is also conquered. அந்த திட்டத்தை நம்பி இயேசு மேல் வைத்து பரலோகம் அனுப்பினது. The heaven is keeping that charge by trusting him and sending. திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும்போது அவர் வெற்றிகரமா ஒரு முழக்கமிட்டார். When he is executing the task, முடித்து விட்டேன். I finished it. எங்கேயும் உங்களுக்கு துரோகம் பண்ணல. I didn't do betrayal anywhere. யாரையும் ஏமாத்தல. I didn't do fool anywhere. யாரையும் கரைப்படுத்தல. I didn't spoil or நயவஞ்சகமா செயல்படல. I didn't do cunningness anywhere. நம்பி கொடுத்த திட்டத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன். Whatever thing mission you gave, I just completed it. எத்தனை பேர் பரலோகத்துக்கு நம்பிக்கைக்குரியவரா மாற போறீங்க? How many of them going to be trustworthy? எல்லாரும் மேல பரலோக ஒரு திட்டம் வச்சிருக்குது. On all God has kept on them. அந்த திட்டத்தை நீ ஒருபோதும் குலைச்சிராத, உடைச்சிராத. You should not break or you should not spoil the plan. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை சொல்கிறார். Holy Spirit in this morning saying, நம்பி ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். I'm keeping a big அதுக்காக தான் தாயின் கருவுல இருந்து பத்தமா சிதையாமல் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். That's the reason I take you from the mother's womb. ஒரு குடும்பத்துல பெற்றோர் மத்தியில உன்னை படித்து ஆளாக்கி வளர்த்து நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். That's why I grown in a family with good scholarship. நான் உனக்கு ஒரு திருமணமாகி ஒரு குடும்பத்துல உன்னை அனுப்பி இருக்கிறேன். I sent you by sending a family to the other family. மேல ஒரு திட்டத்தை வச்சு அனுப்பி இருக்கிறேன். I already kept a plan and sent you out. என் திட்டத்தை நிறைவேற்றுவதில குறியாயிரு. You should be more engaged by executing the task. எனக்கு துரோகம் பண்ணாதே. Don't do betrayal for me. யூதாஸ் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். Judas did betrayal for me. நீ எனக்கு துரோகம் பண்ணாதே. Don't do betrayal for me. பேதுரு என்னை மறுதலிச்சிட்டான். Peter was denying me. நீ என்னை மறுதலிக்காதே. Don't deny me. உனக்காக நான் மரித்தேனே. I died for you. எனக்காக என்ன செய்ய போற? What you are going to do for
me. உன்னை நம்பி நான் ஒரு பெரிய திட்டத்தை உன் தலைமையில வச்சிருக்கிறேன். I kept a plan on you for the trust. நீ எனக்கு துரோகம் பண்ணாத. You should not betray me. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலேயே குறியாயிரு. You should be very charged in executing the task. உன்னுடைய ஆயுள் காலம் முடியும் பொழுது Before your life spans end, கம்பீரமா சொல்லணும். you should tell in a good voice. நம்பி இத கொடுத்தீங்கல்ல. You gave by trusting me. நம்பி இத கொடுத்தீங்கல்ல. You gave me by trusting நான் இத me. நிறைவேற்றி முடித்தேன். Completed this. நான் என் பிள்ளையை வளர்த்து காண்பித்தேன். Already grown up my children. நான் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தேன். Already completed the ministry. நான் நன்றாக ஒரு காரியத்தை சாதித்து முடித்தேன். Already achieved a thing in a good way. ஆண்டவரே நம்பி கொடுத்த குடும்பத்தை நான் சரியாக நான் வளர்த்து விட்டேன். Whatever thing family God gave me, I just made him the trust. நான் முடித்து விட்டேன் என்று I completed it. நாம் சொல்ல வேண்டும். You have to say. அதுக்காக தான் கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். That's the reason God is waiting. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many of them are going to say? கையை வைங்களேன். You have to keep your hands in your heart. கையை சொல்லுங்களேன். Amen. சொல்லுங்களேன். You have to say, இந்த சிலுவையின் நம்பிக்கையை this belief or trust of நான் God, உடைச்சு போட மாட்டான். I will not break, O Father. நான் உடைச்சு போட மாட்டான். Lord, I will not break it. என்னை நம்பி You gave this by trusting me. பெரிய திட்டத்தை You வச்சிருக்கீங்க. already kept a big plan on me. இந்த உலகத்துல என்ன அனுப்பியிருக்கிறீங்க. You have sent me in this world. என் குடும்பம் எப்படி வேணா இருக்கட்டும். Maybe my family in some way. வந்த வழி எப்படி வேணா இருக்கட்டும். Maybe my ways could ஆனா be. என் திட்டம் பெரியது. But my plan என் is big. திட்டம் பெரியது. Plan which is kept அதை on me. நிறைவேற்றுவது வரைக்கும் நான் கவனமா I இருப்பேன். will be very நான் எச்சரிக்கையா இருப்பேன். I will be very cautious. என் மேல் எத்தனை அக்கினி ஆஸ்திரங்கள் வந்தாலும், How many flames comes on me? என்னை விழத்தள்ள எத்தனை காரியங்கள் வந்தாலும், Whoever pushes me down. எத்தனை போர்த்திபாருடைய மனைவி வந்தாலும், Whoever Potiphar's wife came. எத்தனை குழிகள் வந்தாலும், Whatever pit may come on my எத்தனை way. பயங்கரம் வந்தாலும், Whatever things comes on my way. ஆண்டவரே என்னை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். God, I will achieve whatever you kept on my இந்த plan. நம்பிக்கையை நான் உடைச்சு போட மாட்டேன். I will not break the trustworthiness you kept on me. நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன். I will not break the trustworthy of me. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த காலை வேளையில This morning, இந்த பலிபீடத்துல நின்று in this altar, அவர் நம்மை பார்த்து சொல்றார், is saying, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன். on you I have kept a big plan. அதுக்காக தான் இந்த சபையில வச்சிருக்கிறேன். That's the reason I kept you on this அதுக்காக church. தான் உன் குடும்பத்துல That's the வச்சிருக்கிறேன். reason I kept you in this family. அதுக்காக தான் உன்னை படிக்க That's the வச்சிருக்கிறேன். reason I gave you good அதுக்காக தான் education. இவ்வளவு சம்பாதிக்க That's வச்சிருக்கிறேன். why I am giving a good earnings to you. நம்பிக்கை உடைச்சிராத. You don't break that trustworthiness. ஃபைனல் டேல நீ சொல்லணும், In your final day, you have to say, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. God, I have finished. நான் ஃபினிஷ் I பண்ணிட்டேன். have finished. என் படிப்பை அழகா முடிச்சிட்டேன். I have completed my studies good. இந்த இடையில எந்த ஆசாபாசம் எனக்கு வேண்டாம். Nothing should come in between. எதுக்காக படிப்பு படிக்க வச்சீங்களோ, For what you gave me good studies. ஃபினிஷ் பண்ணிட்டேன். I finished that, God. நான் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. Completed the degree. இதுக்கு இடையில எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. இதுக்கு இடையில எனக்கு எந்த ஆசாபாசம் வேண்டாம் ஆண்டவரே. I don't need anything. எனக்கு ஒரு பெரிய ஆண்டவரே காரியத்தை நியமிச்சு வச்சிருக்கீங்க. God, you have been planned a big thing for me. நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் I ஆண்டவரே. will not betray you, O Father. நான் உங்களை விட்டு நான் தூர போக I will மாட்டேன். not departing you, O Father. நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா. I will be like a trustworthiness for a எத்தனை trust. பேர் இதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of them are submitting today? எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். We can stand today. எல்லாரும் எழுந்து நில்லுங்க Let's பார்க்கலாம். rise up. கடைசியா ஒன்றை அப்படி சொல்லி நான் ஜெபிச்சிடுறேன். I'm going to finish it with the last one. ஏழாவதாக, The last thing. என் பிதாவே என் ஆவி உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். Father, I am submitting my spirit unto இது you. எதை காண்பிக்கிறது? What it's showing? சிலுவையின் வெற்றியை It is காட்டுகிறது. showing the victory, the cross victory cross. தன்னுடைய ஆவியை உலகத்தின் கையில் ஒப்பு He கொடுக்கவில்லை. is not submitting the spirit unto the world. தன் ஆவியை தன்னுடைய சீசர் கையில் ஒப்பு He is கொடுக்கவில்லை. not submitting the spirit to his disciples. தன்னுடைய ஆவியை யாரோ ஒருத்தர் மடியில போய் அவங்க மடியில ஒப்பு கொடுக்கல. He is not leaving the spirit in the lap of someone. அநேகர் சொல்லுவாங்க, என் அம்மா என் மடியில தான் உயிர் விட்டாங்க. Many people will say, my mother died in my lap. அம்மாவா உனக்கு உயிர் கொடுத்தாங்க? Whether your mother gave you a life. கற்பத்தின் கனி அவரால் வரும் பலன். Whom is the fruit coming from him? அவர் தான் கொடுத்தாரு உன்னை. He only gave you. அப்ப யார் கையில நீ உன் ஆவியை ஒப்பு கொடுக்கணும்? Then to whom you have to surrender your spirit? வெற்றி உள்ள கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் எங்க இருக்கிறது? What is the victorious Christian's life is there? பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில ஒப்புவிக்கிறேன். God, Father, I am leaving my spirit unto you. உன் வாழ்க்கையை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துறாத. You don't leave your spirit to sin. சிம்சோனே If you ask Simpson, தெலீலாள் மடியில உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாத. you don't leave your life in the Delilah's flat. ஹalleluya. Hallelujah. நோவாவே If you ask Noah, உன் வாழ்க்கையை மதுபான குடிபோதைக்கு ஒப்பு கொடுத்துறாத. you don't leave your life for the liquor. ஹalleluya. Hallelujah. உன் வாழ்க்கையை மாயமாலத்திற்கும் பலவிதமான உலக சிற்றின்பத்துக்கும் அடிமை ஒப்பு கொடுத்துறாத. Don't leave your life for the hypocrites and other things. உன் வாழ்க்கையில உன் ஜீவன் முடியும் போது ஆண்டவரே நீர் தான் எனக்கு இந்த உயிரை கொடுத்தீங்க.
உங்க கையில நான் திரும்ப தருகிறேன். When you be finishing your life, you have to give it to the Father only. இதுதான் வெற்றியின் அடையாளம். This is the proof or sign of victory. இதுதான் சிலுவை வெற்றி. This is the victory of cross. சாத்தானுக்கும் உயிரை ஒப்பு கொடுத்துறாரு. You don't surrender your life to Satan. ஆண்டவர் தான் இந்த உயிரை கொடுத்திருக்கிறாரு. God only gave the life to you. அநேக போய் ட்ரெயின்ல போய் மரித்து சாவறான். Many people are suiciding before train. அநேக தற்கொலை பண்ணிக்கொள்றாங்க. Many people are suiciding. விஷத்தை குடிக்கிறான். Many people taking poison. அவர்கள் தற்கொலை என்கிறதான ஹேங்கிங் பண்ணிக்கொள்கிறார்கள். They have been going towards suicide. அவர்கள் யாரோ ஒருத்தருக்காக வாழ்க்கை இழந்து போறாங்க. They have been living their life for someone. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. யாரோ ஒருத்தரை நம்பி ஓடி போனா He has been going by believing someone. அவன் ஏமாத்துறதுனால அவன் தற்கொலை He பண்ணியான். betrayed, so she has been dying, suiciding. ஹalleluya Hallelujah. உனக்கு தான் நான் தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தேன். I only gave this life to நீ you. வாழுற வாழ்க்கை வேற யாரும் கொடுக்கல. No one gave this life to you. நீ வாழுகிற வாழ்க்கை உனக்கு நான் கொடுத்தேன். I only gave the life which is இந்த living. ஜீவியத்தை நான் கொடுத்தேன். I gave this life to you. இந்த காரியத்தை நான் தான் உனக்கு கொடுத்தேன். This thing I only gave to you. நீ முடிவுல கொடுத்த என் கையிலேயே உன்னை ஒப்பு கொடுத்துட்டு In போக. this end, you have to surrender yourself to me. நான் உனக்கு இந்த சரீரத்தை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தேன்? How I gave this body to you when I give it? பரிசுத்தமா தானே கொடுத்தேன். I gave its very holiness. கரைத்திரை இல்லாத உன் தாயின் கற்பத்தில் அப்படித்தானே உனக்கு கொடுத்தேன். In your mother's womb, I gave the blameless and spotless. சிறு பிள்ளை மாம்சம் போல தான் உனக்கு கொடுத்தேன். I gave like a small kid's body. ஆனா உன் வாழ்க்கை முடிக்கும் போது But when you have completing your day, பாவியா ஒப்பு கொடுத்துட்டு போகாது. you should not surrender as a sin. அசுத்தமா ஒப்பு கொடுத்துட்டு You should போகாது. not surrender as unclean. உனக்கு எப்படி உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படியே பரிசுத்தமா என் கையில ஒப்பு கொடுத்துட்டு போ. How I gave you the life, you should give that much holiness back to me. இதுதான் சிலுவையின் வெற்றி. This is the victory of இதுதான் Christ. சிலுவையின் வெற்றி. This is the victory of Christ. எத்தனை பேருக்கு இந்த சிலுவையின் வெற்றிக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of them going to surrender for this victory of எத்தனை Christ? பேருக்கு இந்த 7 காரியம் உங்களுக்கு புரிந்தது? How many of them understood the 7 words? ரெண்டு கையை உயர்த்துங்க. You lift up your 2 hands. ஒரு 2 நிமிஷம் இல்ல வாயை திறந்து. Or 2 minutes, you just open your hands. நேரம் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறீங்க. I was giving the God's sermon this many times.